10 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கபில் சார் ரெடி ரெடி 6:10 ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். சூப்பர் சூப்பர். எஸ் எஸ். இது எப்படி ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்றது? சார் ராஜேந்திர சார் மீட்டிங் விட்டு வெளியே போயிட்டு ஆமா ஆமா சார் ஆமா சார் அதான் அதான் சார். எஸ் எஸ். வெல்கம். சரி சார் கபில் போடலாம் சார். வெல்கம் ஸ்பீச் நான் கொடுக்க ஆரம்பிச்சலாம் சார். சம்திங் சார் ஸ்டார்ட் பண்ண கரெக்டா இருக்கும். எஸ் சார் எஸ். கபில் சார் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். கபில் சார் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். எஸ் சார். நம்முடைய ஆசான் திரு சம்சுதீன் அவர்கள் ஜூம் செயலி வழியான பயிலரங்கத்திற்கு வந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் டிஎன்டிசிஏ சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் சார் கேக்குதுங்களா? எஸ் சார் கேக்குது சார். ப்ளீஸ் சார். மேலும் நமது டிஎன்டிசியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் சார். சம்சு சார் ஹார்ட்லி வெல்கம் சார். உங்க கிளாஸ்க்கோட எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? கபில் சார் ஸ்டார்ட் பண்ணலாம்ல சார்? பண்ணுங்க சார். நான் பேசுறது கேக்குதுல்ல? கேக்குது சார். ரைட். ஓகே ஓகே போமா ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் சார் சம்சு சார். Thank you for giving wonderful opportunity sir. Thank you sir. Thank you. ஓகே. எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டாக்ஸ் கன்சர்ன் அசோசியேஷன் எக்ஸ் செக்ரட்டரி சம்சுதீன் பேசுறேன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 99C ஃபினான்ஷியல் இயர் 22-23ல என்ன 21-22 போட்டோமோ அது அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. ஒன்னு சில பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கணும். இல்ல மெயினா 2 விஷயங்கள் பார்க்கணும். ஜிஎஸ்டிஆர் 2A 2Bயும் பார்க்கணும். இது இல்லாம அந்த டெம்பரரி ரிவர்சல் பர்மனன்ட் ரிவர்சல் ஒரு சேலஞ்சிங் இருக்கும். அந்த சேலஞ்சை கையாளணும். எனக்கு தெரிஞ்ச மற்றபடி எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் பண்ணும்போது நம்மளுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பண்ணணும் இல்லையா? அதுக்கு உண்டான மாற்றங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ரிட்டர்னை கையாளணும். நம்ம சேஃப்டியா நம்ம கம்ப்ளைண்ட்ஸை முடிக்கணும். இதனால இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டியை அவாய்ட் பண்ணணும். அந்த நல்ல அடிப்படையில் தான் நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம பிரசிடென்ட் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஃபார் த மெம்பர் ஆஃப் பெனிஃபிட் கார்டு கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்க சொல்லுங்க சார். ஒன் செகண்ட். மியூட் ஆல் போடுவா? எஸ் சார் பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே அட்மிட் பண்ணிட்டே இருங்க நீங்க. ஓகேங்களா? நான் ஷேர் பண்றேன். நான் அட்மிட் பண்றேன் சார். தேவைப்படுறவங்களுக்கு அட்மிட் பண்ணுவோம். எஸ். ஒரே 1 செகண்ட். ஸ்லைடு ஷேர் ஆகும். ஓகே. ஓகே 22-23 GSTR 99C செக்ஷன் 44 ரூல் நம்பர் 80 இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வாங்க பார்க்கலாம். மைக் ஆஃப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். லாக் பண்ணுங்க சார் ப்ளீஸ். எஸ் சார். பாருங்க. கேக்குதா மெய்யப்பன் சார்? நீங்க மட்டும் பண்ணுங்க மெய்யப்பன் சார். ஆடியோ ஓகே மையப்பன் சார்? ஓகே சார். தேங்க்யூ. ஓகே இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 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 ஜிஎஸ்டிஆர் 9C இஸ் a கிரேட் வண்டர்ஃபுல் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடைய தவறுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கரெக்ட் பண்றதுக்கு ஒரே வாய்ப்பு. அவுட்வர்டு சப்ளைல ஏதாவது தப்புகள் இருந்து
இன்புட் நான் அதிகமா எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் லிட்டிகேஷனும் நம்ம வரக்கூடிய பெனாலிட்டியும் இன்ட்ரெஸ்டையும் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரே கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டூல் ஜிஎஸ்டிஆர் 99C. இதுதான் டூல். இப்போ நான் ஏதாவது ஒரு லைபிலிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு லைபிலிட்டியை மிஸ் பண்ணிட்டேன், அதாவது வந்து நான் வந்து பொதுவா மந்த்லி ஃபைல் பண்றேன். மந்த்லி ஃபைல் பண்ண அப்புறம் ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அது அடுத்த சப்சிக்வெண்ட் மந்த்ல சர்க்குலர் நம்பர் 26ல கொடுக்குறாங்க. 30 ஜிஎஸ்டிஆர் ஒண்ணு தப்பா இருந்தா 37 சப்செக்ஷன் 3 படி அமெண்ட்மெண்ட் அந்த இயர் முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட் இயர் இருக்கிறதுக்குள்ள நெக்ஸ்ட் இயர் அதாவது அக்டோபர் ரிட்டர்ன் வந்து நவம்பருக்கு 30th நவம்பர் அப்படின்றாங்க. அதையும் விட்டுட்டேன் அப்படின்னும் போது, அதாவது ஃபர்ஸ்ட் நான் அந்த மாசம் போடுறேன், அந்த மாசம் தப்பாயிடுச்சுன்னா அதுக்கடுத்த மாசம் போடுறேன், அதுக்கடுத்த மாசம் தப்பா அந்த இயர் ரெண்டுல பாக்குறேன், அதையும் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு அடுத்த இயர் அக்டோபர் ரிட்டர்ன்ல பாக்குறேன். இதுதான் நம்ம வந்து எல்லாரும் பண்ணிருக்க விஷயங்கள். ஆனா இதுலயும் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இதுல கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரே இடம் இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 99C நம்ம வந்து பாக்குறோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆபீசர் என்னைக்குமே சொல்லும் போது 73 சொல்லுவாரா 74 சொல்லுவாரா? எல்லாரும் சொல்லலாமா? 73 சொல்லுவாரா 74 சொல்லுவாரா? ஆபீசர் எப்ப சொன்னாலும் 74 அப்படின்னு வந்து ஃப்ராட் கேஸ் நான் ஃப்ராட் கேஸ் அப்படின்றாங்க. இதுல சப்ரஷன் வந்து ஒரு நான் டிக்ளரேஷன் ஃபேக்டை நான் வந்து காட்டல அப்படின்னா வந்து பிரச்சனை. அப்போ நான் காட்டிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எந்த வாட் எவர் கரெக்ஷன்ஸ் என் புக்குக்கும் என் ஜிஎஸ்டிஆர் 1க்கும் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் ரெக்கன்சில் பண்ணி நான் காட்டும் போது நான் இதுல காட்டிட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஆபீசர் கிட்ட நான் முறையிடலாம். சார் நீங்க 74ல போட்டிருக்கீங்க, 74ல போடாதீங்க சார், 73ல நான் எல்லாமே டிக்ளேர் பண்ணிட்டு மறைக்கல சார் அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு உண்டான கிரேட்டஸ்ட் டூல் தான் இந்த டூல். 73க்கும் 74க்கும் போகும்போது நிறைய அடிப்படைகள் சேஞ்சஸ் இருக்கு. 73ல போகும்போது பெனால்டி 10%, ஆனா 74ல போகும்போது 15, 25, 50, 100 காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போ டைம் லிமிட்டும் மாறும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய ஸ்மூத் கம்ப்ளைன்சஸ் லிட்டிகேஷனை தடுக்கிறதுக்கு, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் பெனால்டி தடுக்கிறதுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜிஎஸ்டிஆர் 99C அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுல இருக்கிற சேலஞ்சிங் பார்க்கும்போது ஜிஎஸ்டிஆர் 2A ரெக்கன்சிலேட் பண்ணணும். டெம்பரரி ரிவர்சல், பர்மனன்ட் ரிவர்சல் அந்த கான்செப்டை இந்த ஃபார்ம்ல கொஞ்சம் கையாளும் போது கொஞ்சம் சில விஷயங்களை பார்க்க வேண்டும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து பார்க்கும்போது இப்போ சில விஷயங்கள் முன்னாடி இன்டராக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இன்டராக்ஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆன்சர் கொஞ்சம் SR to ரேபிட் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் கேட்கலாமா? SR நோ கொஞ்சம் இன்டராக்ஷனோட இருக்கட்டும். எல்லாரும் கொஞ்சம் நீங்க ஒரு சாட்ல எடுங்க, ஒரு பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. SR நோ பிளீஸ். எல்லாரும் நம்ம 103 பேர் இருக்கோம், கொஞ்சம் இன்டராக்ஷனோட போனோம். ஓகேங்களா? அதனால SR நோனா எஸ்னா அட்லீஸ்ட் போடுங்க பிளீஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ண போறோம்? ஜிஎஸ்டிஆர் 9 அப்படின்னு சொல்றது ஆனுவல் ரிட்டனா ஃபைனல் ரிட்டனா? ஏஆரா எஃப்ஆரா? ஃபைனல் சொல்லக்கூடாது, ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லணும். ரைட்டு. இந்த ஆனுவல் ரிட்டர்ன் செக்ஷன் 44ல வருதா 45ல வருதா? ஏதாவது எஸ்ஆர் ரெண்டு டைப் கொடுத்துரு. 44 45? முரளி சார் 45 பிக் நோ. தப்பு தப்பு. அப்ப 45 என்னது? அப்போ 45 என்னது? செக்ஷன் 45ல 45 என்னது? ஃபைனல் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கேன்சல் பண்ணா ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு பேரு அந்த கேன்சல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன். இப்போ ஆனுவல் ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 9 சொல்லிட்டீங்க, கேன்சல் பண்ணா ஜிஎஸ்டிஆர் 10 பண்ணணுமா இல்ல 11 பண்ணணுமா? ஜிஎஸ்டிஆர் 10 பண்ணணும். ஓகே, அதுக்கு கால அளவு அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஜிஎஸ்டிஆர் 10க்கு ஏதாவது கால அளவு அப்படின்னு ஏதாவது இருக்கா? 3 month date of cancellation or date of order cancellation whichever is later அப்படின்றாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி சார், ஜிஎஸ்டிஆர் நான் பினான்சியல் இயர் 22-23ல சார் 22-23ல என் டோன் ஓவர் 2 கோடிக்கு மேல இருக்கு, நான் கேன்சலேஷன் கரண்ட் இயர்ல பண்ணிட்டேன். அப்ப ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ண வேண்டுமா? எஸ் ஆர் நோவா? நான் என் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல்டு, ஆபீசர் அப்ரூவ் பண்ணிட்டாரு. ஓகே, பிக் எஸ். ஆன்சர் இஸ் எஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். ஓகே, வெரி குட் சார். ரைட் சார். 22-23 என்னுடைய டர்ன் ஓவர் 2 கோடிக்கு மேல இருந்தா, அக்ரிகேட் டர்ன் ஓவர் மேல இருந்தா மேண்டேட்டரியா ஆப்ஷனலா? பிளீஸ். ஏன்னா மோர் தென் 5 இயர்ஸ், இப்போ 6வது வருஷம் நம்ம ஜிஎஸ்டிஆர் 990 ஃபைல் பண்றோம்.
ஓகே, தேங்க்யூ. மேண்டேட்ரி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ரைட், தேங்க்யூ. இப்போ GSTR 9 ஃபைல் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு டியூ டேட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன டியூ டேட் அப்படின்னு சொல்ல முடியுமா? 31st டிசம்பர். சூப்பர் சார். ரைட் சார். சார் அப்படி நான் GSTR 9 ஃபைல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 2 ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ணா ரெகுலர் டாக்ஸ் பேயரா இருந்தா, ஓகேங்களா? நான் 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா அது 2 ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? GSTR 1, GSTR 3B, GSTR number is active. Super. Thank you lot. Okay sir, GSTR 9 நான் 2 கோடிக்கு கீழே இருந்தா, GSTR 2 கோடி கீழே இருந்தா ஆப்ஷனலா எக்ஸம்டடா? எக்ஸம்டட் அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க. ஆனா எக்ஸம்டடா இருந்தாலும் என்னுடைய ஃபிகர் வந்து தப்பா இருந்ததுன்னா ஃபைல் பண்றது நல்லதா கெட்டதா? எஸ் ஆர் நோ? ஃபைல் பண்றது இஸ் ரிக்வயர்ட், நாட் ரிக்வயர்ட்? எஸ். தேங்க்யூ. ஓகே சார். இட் இஸ் சேஃப். நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பண்றது நல்லது. ஓகே, ரைட், கிளியர். 9C பண்றதுக்கு லிமிட் எவ்வளவு சார்? அக்ரிகேட் டர்ன் ஓவர் 2 கோடியா 5 கோடியா? 5 கோடி அப்படின்னா தெளிவா கொடுக்குறீங்க. அப்படியே 5 கோடி இருந்தா ஆடிட்டர் CA/CMA சர்டிபிகேட் நான் போடணும்னு சொல்றேன். எஸ் ஆர் நோ? பிக் நோ. செல்ஃப் சர்டிபிகேஷன் அப்படி வந்து கொடுக்குறாங்க. இது 35 subsection 5ல omitted with effect on 2021 ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு செல்ஃப் சர்டிபிகேஷன் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணோம். CA/CMA சர்டிபிகேஷன் தேவையில்லை, செல்ஃப் சர்டிபிகேஷன். ரைட். இத 35(5) அப்படின்னு சொல்லும் போது வந்து என்ன சொல்றாங்க? டர்ன் ஓவர் பேஸ்ட் ஆடிட் அப்படின்னாங்க. பொதுவா ஆடிட்ல 3 வகையான ஆடிட் சொன்னாங்க. நார்மல் ஆடிட் அண்டர் செக்ஷன் 65லயும் ஆடிட் ஆஃப் தி அத்தாரிட்டிஸ், CA பண்றது ஸ்பெஷல் ஆடிட் சொல்லுவாங்க. இந்த 35(5)ல இருக்கிற ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டை வந்து CA/CMA பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, செல்ஃப் சர்டிபிகேஷன் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. சரி சார், ஒன்ஸ் GSTR 9C ஃபைல் பண்ணிட்டு அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ண முடியுமா சார்? கொஞ்சம் சார்ட்ல இன்ட்ராக்ஷனோட ப்ளீஸ், கொஞ்சம் இன்ட்ராக்ஷன். ஏன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங் போறதுக்காக, கொஞ்சம் பேசிக் நாலேஜ் தெரியறதுக்காக. பிக் நோ, ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி சார், நான் GSTR 9ல ஃபைல் பண்ணிட்டேன் சார், அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன் சார், நான் எனக்கு டாக்ஸ் வருது சார், என்ன சார் கையாளணும்? நான் GSTR 9 ஃபைல் பண்ணிட்டேன், 9க்கு அப்புறம் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி 9Cல தெரிஞ்சா அதை கரெக்ட் பண்ணலாம். 9C விட்டுட்டேன், திருப்பி கண்டுபிடிக்கிறேன், ஏதாவது ஒரு லைபிலிட்டி வருது, என்ன சார் பண்றது? DRC 03. ஓகேங்களா? DRC 03 along with interest. ஓகே சார், நான் அடிஷனல் லைபிலிட்டிய GSTR 9ல 9Cல டிக்ளேர் பண்ண முடியுமா சார்? எஸ் ஆர் நோ? டிக்ளேர் பண்ண முடியுமா சார்? எஸ். அப்படி பண்ணணும் அப்படின்னா நான் இன்ட்ரெஸ்ட் கட்டணுமா கட்டக்கூடாதா? கட்டணும். ரைட். அது எத்தனை பர்சன்ட்? சார்ட்ல 18%. ஓகே, அது எந்த செக்ஷனை குறிக்குது? இன்ட்ரெஸ்ட் 50 subsection 1 குறிக்குது. ஓகேங்களா? 18%. நான் அவைல் பண்ணிட்டேன் சார், நான் கண்டுபிடிக்கிறேன், இப்ப ரிவர்ஸ் பண்ண போறேன் சார். ஆனா என் கிரெடிட் லெட்ஜர்ல வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா? அவைல்டு பட் நாட் யூட்டிலைஸ்ட். அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா சார்? நோ. ரூல் நம்பர் 88B, நோட்டிபிகேஷன் நம்பர் 14/2022, டேட்டட் 5th July 2022ல கிராஸா நெட்டா அப்படி எல்லாம் டீடைல் கொடுக்குறாங்க. இதுல 88 subsection 3ல இந்த விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி சார், GSTR 9ல நான் வந்து என்னுடைய இன்புட் டாக்ஸ விட்டுட்டேன். ஓகேங்களா? 3Bல போட விட்டுட்டேன். நான் 9 போடும்போது என் குமுலேட்டிவா எனக்கு கிடைக்குது, அதை 9ல போடலாமா சார்? எஸ் ஆர் நோ? பிக் நோ. 3Bல போட்டுதான் ரூட் பண்ணணும். ஓகேங்களா? தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்க சார், ஒரே ஒரு கடைசி கொஸ்டின் இதுக்குள்ள போயிடுறோம் சார். பினான்சியல் இயர் 22-23 அக்டோபர் மந்த் ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ணல. ஓகேங்களா? இன்னைக்கு டுடே இஸ் லாஸ்ட் டே 12 o'clock. நான் ஃபைல் கிளைம் பண்ண முடியுமா கிளைம் பண்ண முடியாதா? எஸ் ஆர் நோ? பிக் எஸ். ஓகே, நாளைக்கு கிளைம் பண்றேன் அதே அக்டோபர் மந்த் ரிட்டர்ன், அப்படி பண்ணா பிக் நோ, கிளைம் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போறோம் உள்ள
உள்ள ஃபார்முக்குள்ள போறோம். ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படி இருக்குன்னு அடிப்படையில இது தகவல். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆனுவல் ரிட்டர்ன்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது வேரியஸ் டைப் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன். செக்ஷன் 44ல என்ன சொல்லுது, ரூல்ல 80 என்ன சொல்லுது. சரிங்க சார், நான் எவ்வளவு நாள் தான் சார் ஃபைல் பண்றது, லேட்டஸ்ட் எவ்வளவு நாள் ஃபைல் பண்ண முடியும், அதுக்கு ஒரு கால அளவை மூடிட்டாங்க. அது இந்த இயர்ல பினான்ஸ் ஆக்ட்ல 2023ல நம்மளுக்கு வந்து மாற்றங்கள் கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா. இப்போ இதுல பினான்ஸ் ஆக்ட்ல 23ல என்ன சேஞ்சஸ், 2 கோடிக்கு கீழே ஃபைல் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன நோட்டிபிகேஷன், 2 கோடி 5 கோடி ஆனுவல் அக்ரிகேட் டர்னோவர் எப்படி கால்குலேட் பண்றது, ஜிஎஸ்டிஆர் 9 இருக்கிற ஒவ்வொரு டேபிளும் 3Bல இருந்து வருதா, ஜிஎஸ்டிஆர் 1ல வருதா, அது ஆப்ஷனலா, அது மேண்டேட்டரியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். லேட் ஃபீல மாற்றங்கள், கரண்ட் இயர்ல லேட் ஃபீல மாற்றங்கள் கட்டாயமாக இருக்கு. இது 3 டயரா பிரிக்கிறாங்க. பெனால்டி என்ன, பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், அவுட்வர்டு சப்ளைல ஒரு 8 எக்ஸாம்பிள், இன்வர்டு சப்ளைல ஒரு 8 எக்ஸாம்பிள், ஆர்சிஎம் அட்வான்சஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், எந்தெந்த பாக்ஸை கையாளுறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் என்னுடைய இன்புட் நான் விட்டுட்டேன் அப்படின்னா காப்பாத்துறதுக்கு ஒரே இடம் இன்னைக்கு 22-23க்கு லாஸ்ட் காலையில ஒரு ஆடியோ உங்களுக்கு போட்டிருந்த ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கம்பெனிஸ் தப்பு வராம இருக்கிறத இன்னைக்கு கோட்டோம். பினான்சியல் இயர் 22-23க்கு இன்னைக்கு தான் டுடே இஸ் லாஸ்ட் டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நாளை கிளைம் பண்ணீங்க அப்படின்னா ரிட்டர்னை வச்சு உங்களுக்கு கிளைம் பண்ண முடியாது. ஓகே, ஜிஎஸ்டிஆர் 9 வந்து ரெகுலர் ரிஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயர் ஃபைல் பண்ணுவார். ஜிஎஸ்டிஆர் 9ல பண்றாரு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாரு, ஆன்லைன்ல எலக்ட்ரானிக்கலி பண்றாரு. இதுதான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இட் இஸ் ஏ டூல் ஆஃப் செல்ஃப் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஒரு ரெக்டிஃபிகேஷன் கரெக்ட் பண்றதுக்கு உண்டான சிறந்த டூல். இட்ஸ் a great wonderful opportunity. மினிமைஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி கான்சிக்வன்ஸைய தடுக்கிறதுக்கு உண்டான கிரேட்டஸ்ட் டூல் அப்படின்றாங்க. நாளைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், ஐஜிஎஸ்டிய எஸ்ஜிஎஸ்டி சிடிஎஸ்டி ஐஜிஎஸ்டி கட்டிட்டேன், பிளேஸ் ஆஃப் சப்ளை தப்பையா நான் வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிட்டு ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ஃபார்மா இந்த ஜிஎஸ்டிஆர் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சர்க்குலர்ல கொடுக்குறாங்க. ஓகேங்களா. எனி எரர், எனி ரெக்டிஃபிகேஷன், எனி கரெக்ஷன் அவுட்வர்ட் சப்ளை இருந்தா கரெக்ட் பண்றதுக்கு ஒரே இடம். ஆனா ஜிஎஸ்டிஆர் 9ல இன்புட் டாக்ஸை நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. ரிவர்சல் பண்றது பண்ணலாம், ஆனா ரிவர்சல் பண்ற எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல போய் நிக்காது. டிஆர்சி 03 போட்டா மட்டுமே தான் பண்ண முடியும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா. இப்போ இதுல என்ன ரூல் என்ன சொல்லுது, ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இது யாருக்கு கவர் ஆகாது, கேஷுவல் டாக்ஸ் பேயருக்கு கவர் ஆகாது, என்ஆர்டிபிக்கு கவர் ஆகாது, ஐஎஸ்டிஎனுக்கு கவர் ஆகாது, டிடிஎஸ்க்கு கவர் ஆகாது, டிசிஎஸ்க்கு கவர் ஆகாது. ஜிஎஸ்டிஆர் 1 கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், என்ஆர்டிபி ஜிஎஸ்டிஆர் 5, ஜிஎஸ்டிஆர் 6, ஜிஎஸ்டிஆர் 7, ஜிஎஸ்டிஆர் 8, ஜிஎஸ்டிஆர் 5A இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபார்ம் பொருந்தாது அப்படின்னு போது தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார், இந்த இயர்ல 2 கோடிக்கு கீழே இருந்தா வராதுன்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு நோட்டிபிகேஷன் நம்பர் என்ன சார்? 32/2023 dated 31st July 2023ல 2 கோடிக்கு கீழே இருந்தா எக்ஸம்டட் அப்படின்னு கொடுக்குறாங்க. எக்ஸம்டடா இருந்தாலும் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா, ஜிஎஸ்டிஆர் 1க்கும் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் தவறுகள் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைல் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அப்படி ஜிஎஸ்டிஆர் 1க்கும் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் டிஃபரெண்ட் இருந்தது அப்படின்னா, ஒன் செகண்ட் ஜிஎஸ்டிஆர் 1க்கும் ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் இருந்ததுன்னா ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைன்சஸ்ல ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அது என்ன ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியுமா? டிஆர்சி 1Bயா 1Cயா? ஏதாவது ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், சார்ட்ல வாங்க. டிஆர்சி 1B. அப்படி அதுல வந்து நீங்க ரிப்ளை 7 நாள்ல கொடுக்கணும் எல்லாம் சொல்றாங்க. அப்படி ரெக்கவரி பண்ணோம்னா அதுக்கு என்ன ஃபார்ம்? டிஆர்சி 1Cயா 1Bயா? 1B. இன்புட்ல வேரியேஷன் 2Bக்கும் 3Bக்கும் டிஃபரன்ஸ் இருந்தா 1Cயா 1Dயா? 1C கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் ஃபார்ம்ஸ் வந்தாலும் கையாளப்படுறது இந்த மாதிரி ஃபார்ம்ஸை கரெக்ட் பண்ணா மட்டுமே தான் சரி பண்ண முடியும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா. ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, இப்போ 9C வந்து இதுல என்ன சொல்றாங்க,
நோட்டிபிகேஷன் நம்பர் ஆஃப் 29/2021 30 ஃபினான்ஸ் பில் ஆக்ட் கிளாஸ் ஃபினான்ஸ் கிளாஸ் 110-111 அப்படின்னு வந்து அமெண்ட் பண்ணாங்க. இதுல என்ன சொன்னாங்க, 35 சப்செக்ஷன் 5 வந்து 110 வந்து ஒமிட் பண்ணாங்க. CA/CMA சர்டிபிகேஷன் வந்து தேவையில்லை, 2021 வந்து நோ நீட் டு CA/CMA above 5 crores தேவையில்லைன்னு சொல்றதுதான் இந்த கிளாஸ் 110ல கொடுத்தாங்க. இந்த 44(1), 44(2) சப்ஸ்டியூட் பண்ணி 44 ஒரே இதுவா வந்து மாத்தினாங்க. அது 111ல மாத்தினாங்க. ஒரு இன்ஃபர்மேட்டிவ்காக நம்ம வந்து கொடுத்துருக்கிறோம். ஓகே, இப்போ செக்ஷன்ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லுது, இதுதான் வந்து செக்ஷன் 44ல என்ன சொல்லுது. இது ஒரு ரீடிங் அண்டர்ஸ்டாண்டிங் ரீடிங்காக ஒரு வாட்டி படிக்கிறேன் பாருங்க. எவரி ரிஜிஸ்டர்ட் பர்சன் அதர் தென் ISTN கிடையாது, 51 TCS பர்சன் கிடையாது, TDS பர்சன் கிடையாது, கேஷுவல் டாக்ஸ் பர்சன் கிடையாது, NRTP கிடையாது. ஓகேங்களா? இப்போ இதுல furnish annual return which may include self certification reconciliation statement சார். GSTR 9 பண்ணிட்டேன் சார், நான் 9C பண்ணல சார். பூர்த்தி அடையும்னு கேட்டா பிக் நோ, பூர்த்தி அடையாது. 9ம் 9Cயும் பண்ணா மட்டுமே தான் ஆனுவல் ரிட்டர்ன் பூர்த்தி அடையும். எங்க சொல்லுது, which may include அப்படின்னு வந்து அழகா சொல்லுது. இது வந்து தெரிஞ்சுக்கணும். என்னுடைய புக்ஸுக்கும் என்னுடைய பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்னுடைய போர்ட்டலுக்கும் இருக்கிற ரெகன்சிலேஷன் GSTR 9 நம்ம வந்து பாக்குறோம். இதுல ப்ரொவிசோ என்ன சொல்றாங்க, சில கிளாஸ் ஆஃப் பர்சனுக்கு நான் நோட்டிஃபை பண்ணுவேன் அப்படின்றாங்க. அப்போ நோட்டிஃபை பண்ணுவோம்னா இந்த 32/2023 நோட்டிபிகேஷன்ல நம்மளுக்கு வந்து இந்த கொடுத்தாங்க, நம்மளுக்கு எது எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. அப்ப இந்த ஒரு கிளாஸ் ஆஃப் பர்சனை வச்சுதான் வருஷம் வந்து கொடுக்க வேண்டும். சரி சார், அப்ப GSTR 9Cக்கு 5 கோடிக்கு மேல கீழே இருந்தா கிடையாது அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு நோட்டிபிகேஷன் ஏதாவது கொடுக்கணுமா சார்? அதுக்கு நோட்டிபிகேஷன் ஏதாவது கொடுக்கணும். 2 கோடிக்கு கொடுத்தாங்க. அப்ப GSTR 9Cக்கு ஏதாவது நோட்டிபிகேஷன் திருப்பி வருஷம் கொடுக்கணுமா? எஸ் ஆர் நோ? ப்ளீஸ் சார்ட்ல வாங்க. நீங்க சார்ட்ல வச்சுக்கீங்க, அப்பதான் வந்து இன்டராக்ட் பண்ண முடியும். கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, பிக் நோ. ஓகேங்களா? ஏன்னா 80 சப் ரூல் 3லயே பிக்ஸ் பண்ணிட்டாங்க, அழகா பிக்ஸ் பண்ணிட்டாங்க. கொடுக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. இந்த ப்ரொவிசோல சொல்லியிருக்க 2 கோடி கிளாஸ் ஆஃப் பர்சன் 2 கோடின்றாங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல 1 கோடி கூட ஆகலாம். அது மாற்றத்துக்கு அவங்க நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுக்காக கிளாஸ் ஆஃப் பர்சன் நோட்டிஃபை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்க விஷயம். இதுல சில பேருக்கு வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, CAG ஆடிட் பண்றவங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது செக்ஷன் 44ல வந்து கொடுக்குது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரூல் நம்பர் 80ல என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது, இதுல ஃபார்ம்ஸ் 9 ரெகுலர் டாஸ்க் பர்சனுக்கும் 9A காம்போசிஷனுக்கு GSTR 4 வந்ததுல இருந்து ரீச்டு 100 பார்ட்டிசிபென்ட். கிரேட் சார், தேங்க்யூ வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். கொஞ்சம் அமைதியா இருந்து எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம். வெரி கைண்ட் ஆஃப் யூ, வெரி தேங்க்யூ சார். அபிஷேக் சார், தேங்க்யூ சார். சொன்னோம்ல சார், சம்சன்ஸோட பவர் வந்து நத்திங். கண்டினியூ சார், ப்ளீஸ் சார், கண்டினியூ. ஓகே, அப்போ 9 ரெகுலர் டாஸ்க் பர்சன், 9A வந்து காம்போசிஷன், 9B இ-காமர்ஸ் ஆபரேட்டர் நாட் நோட்டிஃபைட், 9Cல இங்க பாருங்க நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து கொடுத்தோம். என்ன கொடுத்தோம் இங்க பாருங்க. இந்த இடத்துல whose aggregate turnover financial exit 5 crores shall also furnish self certification of reconciliation statement அப்படின்ட்டா. அப்போ 5 கோடின ஆக்ட்லயே ரூல்ல ஸ்பெசிஃபை பண்ணதுனால வருஷம் அதுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. ஆனா 2 crores கீழே இருக்கிற இந்த ப்ரொவிசோ வந்து கட்டாயமா நோட்டிபிகேஷன் கட்டாயமா கொடுக்கணும். 2 கோடின்னு சொல்லல, நோட்டிபிகேஷன் தான் சொல்லியிருக்கு. அந்த நோட்டிபிகேஷன் மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தகவலோட உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ரைட் சார், ஓகே. இப்போ இதுதான், இதுல எவ்வளவு நாள் ஃபைல் பண்ணலாம், இது புதுசு, இந்த வருஷம் புது சப்ஜெக்ட். எவ்வளவு நாள் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்கும்போது, இனிமே நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. 3 இயர்ஸ் டியூ டேட்ல இருந்து 3 இயர்ஸ்க்குள்ள நம்மளோட ரிட்டர்னை ஃபைல் பண்ணி முடிச்சுக்கணும். இது GSTR 9C. எங்க சொல்லுது, பினான்ஸ் ஆக்ட்ல இது வந்து 2023ல கொடுத்தது, கிளாஸ் 144ல கொடுத்தாங்க. 44 வேணும். இது எங்க சொல்லுது, நோட்டிபிகேஷன் நம்பர் 38/2023 4th August 2023ல கொடுத்தாங்க. அப்போ GSTR 9C 44 செக்ஷன் சப்செக்ஷன் 2 படி மேக்சிமம் டைம் லிமிட் அந்த டியூ டேட்ல இருந்து 3 வருடங்கள் மட்டுமே இருக்கும். சரிங்க சார். சரி சார், GSTR 9க்கு மட்டும்தான் அப்படி கொடுத்துருக்காங்களா சார்? GSTR 1க்கு, GSTR 3Bக்கு அந்த மாதிரி 3 இயர்ஸ் லிமிட் ஏதாவது இருக்கா சார்? எஸ் ஆர் நோ? சதீஷ் சார், எஸ். ப்ளீஸ் சார், இன்ட்ராக்ஷன் சார். கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கும், தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் இன்ட்ராக்ஷனோட இருக்கும் தான் நம்ம கேட்கிறோம், ஏன்னா இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே சார், தேங்க்யூ.
இதுல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னும் போது ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 8 இது எல்லாத்துக்குமே டியூ டேட் வந்து 3 வருடங்கள் அப்படின்னு வந்து மாத்திட்டாங்க. ஓகே சார், இது எங்க சார் சொல்லுது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 28/2023 டேட்டட் வந்து 31 ஜூலை 2023 சொல்லுது. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மனப்பாடமா இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். பக்கத்துல நோட்ஸ் இருக்கு, அந்த நோட்ஸை பார்த்து சொல்றேன் அப்படின்ற விஷயங்களை கையாளுறேன். அப்ப இந்த தகவலோட கூடுதல் தகவல் உங்களுக்கு கொடுப்போன்ற அடிப்படையில நம்ம வந்து கொடுக்குறோம். நன்றி. அப்ப மேக்சிமம் டைம் லிமிட் ஜிஎஸ்டிஆர் 9க்கு 3 years அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்க சார். அப் டு 2 crores வரைக்கும் எக்ஸம்டட். ஓகே, 2 கோடியில இருந்து 5 கோடி இருக்கிறதுக்கு ஜிஎஸ்டிஆர் 9 இது வந்து மேண்டேட்ரி. ஓகேங்களா? அப்போ நான் 5 கோடிக்கு மேல இருந்தா 9ம் 9C-யும் மேண்டேட்ரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 கோடி 5 கோடி எப்படி கால்குலேட் பண்றது? அக்ரிகேட் டர்ன்ஓவர் ATO எங்க சொல்லுது? டிஃபைன் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6ல டிஃபைன் பண்றாங்க. இந்த அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய டாக்ஸபிள் சப்ளை, என்னுடைய எக்ஸம்டட் சப்ளை, என்னோட டிஸ்டிங்க்ட் பர்சன் பிரான்ச், ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் சப்ளை, என்னுடைய எக்ஸ்போர்ட் சப்ளை இதுல சேர்க்கக்கூடாதது RCM சேர்க்கக்கூடாது, CGST, HGST, IGST செஸ் சேர்க்கக்கூடாது. சரிங்க சார். அப்ப எக்ஸம்டட் சப்ளைல இதுல 3 கேட்டகரி இருக்கு. நில் ரேட் இருக்கு, ஃபுல்லி எக்ஸம்டட் இருக்கு, நான் டாக்ஸபிள் சப்ளை இருக்கு, நில் ரேட்டட் இருக்கு, நோ சப்ளை இருக்கு. அப்ப பெட்ரோல் அந்த நான் ஜிஎஸ்டி சப்ளைல ஆல்கஹால் பிளஸ் 5 ஸ்பெசிஃபைட் பெட்ரோல் ப்ராடக்ட் இது எல்லாமே கலந்ததுதான். இதனுடைய சம் ஆஃப் டோட்டல் வரதுதான் வரக்கூடிய ஆன்சர் தான் வெதர் இஸ் அப்ளிகபிளா நாட் அப்ளிகபிள். இந்த டோட்டல் அப்ளிகபிள் கிராஸ் தன் மோர் தென் 2 crore வந்தா ஜிஎஸ்டிஆர் 9 அப்ளிகபிள். 5 crore வந்துச்சுன்னா 9 and 9C அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே சார், எக்ஸாம்பிள்ஸ் போறோம். என்னுடைய டர்ன் ஓவர் மொத்தம் எனக்கு வந்து என்னுடைய ஒரே சிங்கிள் பேனு, சேம் பேனு, ஓகே, பேன் பேஸ்ட் இந்தியா பேனு. இப்போ இதுல என்னுடைய தமிழ்நாடுல 2 பிரான்ச் இருக்கு, பாண்டிச்சேரியில ஒரு பிரான்ச் இருக்கு, கேரளால ஒரு பிரான்ச் இருக்கு, கர்நாடகால ஒரு பிரான்ச் இருக்கு. மொத்தம் என்னுடைய டர்ன் ஓவர் எவ்வளவு வருது அப்படின்னும் போது 2 கோடியே 10 லட்ச ரூபா வந்து வருது. ஓகேங்களா? என்னுடைய டர்ன் ஓவர் 2 கோடியே 10 லட்ச ரூபா வருது. அப்படி வரும்போது ஜிஎஸ்டிஆர் 9 5 பிரான்ச்சுக்கும் ஃபைல் பண்ணணுமா அல்லது ஃபைல் பண்ணக்கூடாதா? எஸ் ஆர் நோ? சரி, கேரளால 10 லட்சம் தான் இருக்கு, கர்நாடகால நில் இருக்கு. அப்படி இருந்தாலும் அக்ரிகேட் சம் ஆஃப் டோட்டல் கூடுறதுனால 5 பிரான்ச்சுக்கும் ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ண வேண்டும். ஓகே சார், நம்பர் 1. இப்போ என்னுடைய ஃபார் ஆல் டு பி ஃபைல். ஓகே, சூப்பர் சூப்பர் நீலாம்பரி மேடம், தேங்க்யூ மேடம். அதே மாதிரி என்னுடைய தமிழ்நாட்டுல 3 கோடி, இன்னொரு யூனிட் தமிழ்நாட்டுல 1 கோடி 30 லட்சம், புதுச்சேரியில 20 லட்சம், கேரளால 10 லட்சம், கர்நாடகால நில்லு. என்னுடைய டர்ன் ஓவர் 5 கோடியே 10 லட்ச ரூபா வருது. அப்போ ஜிஎஸ்டிஆர் 9, 9C எல்லா பிரான்ச்சுக்கும் ஃபைல் பண்ண வேண்டுமா? எஸ் ஆர் நோ? அஞ்சு பிரான்ச்சுக்கும் ஃபைல் பண்ண வேண்டுமா? எஸ் ஆர் நோ? இன்ட்ராக்ஷன்ல தயவு செஞ்சு கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் வாங்க பிளீஸ், கொஞ்சம் பேசிட்டு. ஓகே, எஸ், கட்டாயமாக கொடுக்க வேண்டும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கொஸ்டின். ஓகேவா? என்னுடைய நான் ஜிஎஸ்டி சப்ளை பெட்ரோல் பங்க் டர்ன் ஓவர் 4 கோடியே 90 லட்சம் ரூபாய். என்னுடைய டாக்ஸபிள் சப்ளை லூப்ரிகன்ட் 30 லட்சம் ரூபாய். என்னுடைய டர்ன் ஓவர் 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் வருது. ஜிஎஸ்டிஆர் 9, 9C ஃபைல் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நான் ஜிஎஸ்டி சப்ளை பெட்ரோல் பங்க் 4 கோடியே 90. எஸ், பிகாஸ் ஏன்னா எக்ஸம்டட் சப்ளை கீழே நான் ஜிஎஸ்டி சப்ளை வரதுனால அது அக்ரிகவுட்ல சேர்த்து பார்க்க வேண்டும் சொல்றதா தெரிஞ்சுக்க வேண்டிய வரும். கபில் தேவ் சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இத ஃபைல் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ், ஜிஎஸ்டிஆர் 1ம் 3Bயும் ஃபைல் பண்ணா மட்டும்தான் ஜிஎஸ்டிஆர் 9 போக முடியும். ஒரு 2-3 ஜிஎஸ்டி இருந்தா எல்லா பிரான்ச்சுக்கு பண்ணணும். அடிஷனல் லைபிலிட்டியை டிக்ளேர் பண்ணலாம். அப்படி டிக்ளேர் பண்ணா இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? அது கேஷா தான் கட்டணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கேஷா கட்டணும். டிஆர்சி 03ல கட்டணும். டிஆர்சி 03ல கட்டினா டிஆர்சி 04 ஆபீஸ் அக்கௌண்ட் பண்ணுவாங்க. இன்புட் டாக்ஸ் இது எடுக்கக்கூடாது. ரிவர்சல் இந்த ஃபார்ம்னால பண்ண முடியாது. டிஆர்சி 03ல பண்ணணும். இது பேசிக் தகவல்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஃபார்ம்ஸ்குள்ள போறோம். ஒன்ஸ் ஃபைல் பண்ணா யூ cannot revise it. SP interest also exempted sales. Yes sir, yes sir, yes sir, yes sir, correct sir. Murali sir, correct sir.
ஓகே, அப்போ என்னுடைய புக்ஸ்லயும் என்னுடைய போர்ட்டல்ல இருக்கிறதையும் நான் வந்து மேட்ச் பண்றதுக்கு GSTR 9 ஆப்ஜெக்டிவ். GSTR 9 அவுட்வர்ட் சப்ளை பொறுத்த வரைக்கும் 1ம் 3Bயும், இன்புட்டை பொறுத்த வரைக்கும் 2Bயும் 2Aவையும் வந்து பாக்குறோம் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பார்ப்போம். சரி சார், 2 கோடிக்கு கீழே இருக்கு, என்னுடைய மேட்சிங் தப்பா இருக்கு, அப்போ ஃபைல் பண்ணுமா கேட்டா பிக் எஸ், ஃபைல் பண்றது நல்லது. நம்மளோட லிட்டிகேஷனை இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டியை தவிர்க்கலாம். ஓகே, கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ரூவ் ஆனாலும் சரி அப்ரூவ் ஆகலாம், 2 கோடிக்கு மேல இருந்தா நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம். கொஸ்டின் ஆன்சர் கடைசியில வச்சுக்கலாம் சார், நான் கண்டிப்பா வந்து உங்களோட பேசுறேன். இந்த இயர்ல லேட் ஃபீஸ் வந்து சேஞ்சஸ், புது ஸ்லைட், இது புதுசு. நார்மலா 100+100 சொல்லுவோம், மேக்ஸிமம் 0.25 0.25 அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுல இந்த வருஷம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நோட்டிபிகேஷன் நம்பர் 7/2023 dated 31st March 2023. இதுல என்ன பண்றாங்க, 3ஆ பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய டர்ன் ஓவர், அக்ரிகேட் டர்ன் ஓவர் ATO 5 கோடிக்குள்ள இருந்தா என்னுடைய லேட் ஃபீஸ் வந்து CGST 25 SGST 25 அப்படின்னு வைக்கிறாங்க. மேக்சிமம் கேப்பிங் 0.02 0.02 இப்படி கால்குலேட் பண்ணா 40,000 ரூபாய் வரும். SGST 20,000 ரூபாய், CGST 20,000 ரூபாய். அப்போ 5 கோடி கீழே இருந்தா இதான் மேக்சிமம் பெனால்டி. 5 கோடியில இருந்து 20 கோடிக்குள்ள இருந்தா CGST 50 ரூபா, SGST 50 ரூபா, மேக்சிமம் கேப்பிங் 0.02 0.02னா 40,000 ரூபாய் CGST, 40,000 ரூபாய் SGST, 80,000 ரூபாய் வரும். மீதி 20 கோடிக்கு மேல இருந்தா ரெகுலரா இதுக்கு முன்னாடி என்ன பேசணுமோ இந்த 5 வருஷமா அந்த 100 rupees CGST, SGST 100 rupees, 0.25 0.25 அப்படின்னு வந்து மேக்சிமம் அப்படின்றாங்க. அப்போ இந்த லேட் ஃபீஸ் பெனாலிட்டிய, இந்த லேட் ஃபீஸ வந்து 3 டயரா பிரிக்கிறாங்க. 5 கோடி கீழே இருந்தா 50 ரூபா, 5 கோடி 20 ரூபா இருந்ததுன்னா 100 rupees, 20 கோடிக்கு மேல இருந்தா 200 rupees அப்படின்னா CGST SGST பிரிச்சுக்கணும். மேக்சிமம் கேப்பிங் 0.04 0.04 0.5 அப்படின்ற விஷயங்களை கொடுக்கும். இந்த நோட்டிபிகேஷன் நம்பர்ல எங்க சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்றாங்க, இதுதான் இந்த நோட்டிபிகேஷன். ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஹேவிங் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 crores இருந்தா 25 ரூபான்னு சொல்லியிருக்கோம். 25 ரூபாய் CGSTனா SGST 25 ரூபாய். 5 கோடியில இருந்து 20 கோடிக்குள்ள இருந்தா 50 ரூபான்னு சொல்லுவோம். CGST 50 ரூபா, SGST 50 ரூபா. இது புது ஸ்லைடு, புதுசா. ஓகே, நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா ஆபீசர்ஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க, 46th கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 15 நாள் டைம் கொடுப்பாங்க. பண்ணலன்னா பெனால்டி 25,000 ரூபாய் 25,000 ரூபாய் போட்டுருவாங்க. தெரிஞ்சுக்கலாம். இதுல சர்க்குலர் நம்பர் SOP 129 எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் படிச்சு பாக்குறோம். ஓகே, இப்போ இந்த 3B ஃபைல் பண்ணணும்னா நமக்கு GSTR 3A கொடுக்குறாங்க இல்லையா, இந்த 9 ஃபைல் பண்ணவில்லை என்றால் அப்படின்னா புதுசா 38/2023 இந்த ஃபார்ம் வந்து அமெண்ட் பண்றாங்க. அமெண்ட் பண்ணி இந்த GSTR 9 ஃபைல் பண்ணாததுக்கு நோட்டீஸ் வர்றதுக்கு நோட்டீஸே இந்த ஏல தான் இந்த 9 இந்த 3A ஆட் பண்றாங்க. குறிப்பிடத்தக்கது நோட்டிபிகேஷன் நம்பர் 38/2023. ஓகே, டேட் 4th August 2023 அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 1 second. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஓகே, நம்ம ஃபார்ம்ஸ்குள்ள போக போறோம். GSTR 9ல மேக்சிமம் வந்து 6/19 டேபிள் அப்படிங்கும் போது தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, 6/19 டேபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது ஃபார்ம்ஸ் உடைய இதுக்கு நம்ம உள்ள போறோம், வாங்க பார்க்கலாம். ஓகே, 1 second. பேசிக் டீடைல் டேபிள் நம்பர் 1, டேபிள் நம்பர் 2, டேபிள் நம்பர் 3 ஆட்டோ பாப்புலேட்டட், தேவையில்லை விட்டுருங்க. டேபிள் நம்பர் 4 என்னுடைய டாக்ஸபிள் சப்ளை டாக்ஸ் கட்டி இருந்ததுன்னா டேபிள் நம்பர் 4. இதுல என்னென்ன வரும், 22-23 காமிச்சோம் அப்படின்னா வந்து டேபிள் நம்பர் 4 டாக்ஸ் கட்டி இருக்கணும். 22-23 நான் வந்து எக்ஸம்ப்டட் சப்ளை பண்ண டாக்ஸ் கட்டவில்லை என்றால் டேபிள் நம்பர் 5. ஓகேங்களா, அப்போ டேபிள் நம்பர் 4 டாக்ஸபிள் சப்ளை, அட்வான்சஸ், இன்வர்ட் RCM இதெல்லாம் வந்து ஒரு. டேபிள் நம்பர் 5 எக்ஸம்ப்டட் சப்ளை. 22-23 நான் வந்து பஞ்ச் பண்ண அப்படின்னா டேபிள் நம்பர் 4 டேபிள் நம்பர் 5. 22-23
22 23 நான் வந்து ஐடிசி எடுக்கிறேன் அப்படின்னா டேபிள் நம்பர் 6. 22 23 நான் ரிவர்சல் பண்ணா டேபிள் நம்பர் 7. ஓகேங்களா? என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 2A ரெகன்ஸ்ட்ரேஷன் டேபிள் நம்பர் 8. டேபிள் நம்பர் 4 taxable supply, inward supply, advances. Table number 5 advances, exempted supply. Okay, tax illama. Table number 6 ITC. Table number 7 reversal. Table number 8 GSTR 2A. ஓகேங்களா? நம்ம வந்து பர்ச்சேஸ் பிக்சர் 2A வ பாப்போமா 2B ய பாப்போமா? 2A வ பாப்போமா 2B ய பாப்போமா? 22 23 பேர் இருக்கிற GSTR 2B. ஓகேங்களா? இந்த ஜிஎஸ்டிஆர் 2B அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, மாறாது. அப்போ வந்து நம்ம 2B எடுத்ததுனால 2A கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அதை ரெகன்சிலியேஷன் கட்டாயமாக பண்ணணும். இந்த 2A பொறுத்த வரைக்கும் போர்ட்டல்ல அப்டேட் எனக்கு பார்த்த வரைக்கும் 31 ஜூலை வரைக்கும் தான் அப்டேட் ஆயிருக்கு. அதனால அதை கொஞ்சம் கரெக்டா செக் பண்ணிக்கங்க. போட்டோ மாதிரி, அழகா சொல்லிட்ட போட்டோ மாதிரி. 2Aன்றது வீடியோ மாதிரி அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம மையப்பன் இருக்காரு. மெய்யப்பன் இருக்கிறது வந்து ஒரு கூகுள் ஷீட் உங்களுக்கு அனுப்பிச்சாரு. அந்த கூகுள் ஷீட்டை வந்து அப்டேட் பண்றாரு. அப்படி அப்டேட் பண்ணா அது வந்து 2A. இதே என்னோட இன்விடேஷன் மெயில் அனுப்புறாரு, அது 2A அப்படின்னு ஒரு அடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல கிடைச்ச ஒரு நாலேஜ் ஷேரிங்க. கூகுள் ஷீட்டா இருந்தா 2A, இமெயில் அப்படியே கண்டென்ட் அனுப்பிச்சு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அது 2B, ஸ்டாட்டிக், மாறாது அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா தகவல், வீடியோ போட்டோன்னு பேசணும். அது நம்ம கொடுத்தோம். ஓகே ஓகே. டேபிள் நம்பர் 9 டாக்ஸ். இதுல ரெண்டு பார்ட், டாக்ஸ் பேயபிள், டாக்ஸ் பெய்டு போறோம். டாக்ஸ் பேயபிள் GSTR 1, டாக்ஸ் பெய்டு GSTR 3B. ஓகேவா? இப்போ டேபிள் நம்பர் 10 அப்படின்னா 22 23 24 நான் ஃபைல் பண்ண, அதாவது என்னுடைய டெபிட் நோட் இன்கிரிமெண்டல் லைபிலிட்டி, என்னுடைய இன்கிரிமெண்டல் லைபிலிட்டி இந்த இயர் உண்டானதை நான் நெக்ஸ்ட் இயர் GSTR 3B போட்டேன் அப்படின்னா டேபிள் நம்பர் 10. இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர் நான் கிரெடிட் நோட்ல கழிச்சேன் அப்படின்னா டேபிள் நம்பர் 11. இந்த இயர் உண்டானத நான் நெக்ஸ்ட் இயர் ரிவர்சல் பண்ணா டேபிள் நம்பர் 12. இந்த இயர் உண்டான 22 23 நெக்ஸ்ட் இயர் நான் இன்புட் டாக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா டேபிள் நம்பர் 13. டேபிள் நம்பர் 10ஓ டேபிள் நம்பர் 11லயோ நான் ஒரு ஃபிகர் கொடுத்தா கட்டாயமா டேபிள் நம்பர் 14ல பஞ்ச் பண்ண வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த டேபிள் நம்பர் 15 டிமாண்ட் அண்ட் ரீஃபண்ட் ஆப்ஷனல். Table number 16 composition taxpayer and deemed supply approval basis optional. Optional இருந்தாலும் ஆடிட்ல கேட்பாங்க, கட்டாயமா வைத்துக் கொள்ள வேண்டும். Table number 17 HSN outward supply mandatory. Table number 18 optional inward supply optional. Table number 19 late fees with effect from due date 31st இருந்தா 1/1/2023 is a compulsory வந்துரும். இதுக்கு 3 விதமான லேட் ஃபீயா பிரிக்கிறாங்க. இப்போ அகைன் ஐ ரிப்பீட் ஃபார் ஃபார்ம் நம்பர் திருப்பியும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு டேபிள் நம்பர் 4 taxable supply, டேபிள் நம்பர் 5 exempted supply, டேபிள் நம்பர் 6 input tax, டேபிள் நம்பர் 7 reversal, டேபிள் நம்பர் 8 GSTR 2A, டேபிள் நம்பர் 9 tax payable, டேபிள் நம்பர் 10 இந்த இயர் உண்டானது நெக்ஸ்ட் இயர் டெபிட் நோட் இன்கிரிமெண்டல் லைபிலிட்டி டேபிள் நம்பர் 10. இந்த இயர் உண்டானது நெக்ஸ்ட் இயர் நான் கழிக்கிறேன் அப்படின்னா டேபிள் நம்பர் 11. இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர் நான் ரிவர்சல் ஐடிசி பண்ணனா டேபிள் நம்பர் 12. இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர் நான் கிளைம் பண்றேன்னா டேபிள் நம்பர் 13. 10 11 நான் பஞ்ச் பண்ண அப்படின்னா டேபிள் 14 கட்டாயமா மேண்டேட்டரி கொடுக்கணும். இந்த டேபிள் நம்பர் 16, இந்த டேபிள் நம்பர் 17 இது எல்லாமே வந்து ஆப்ஷனல். HSN அவுட்வர்ட் சப்ளை கம்பல்சரி கொடுக்கணும். ஓகே, அது என்ன டிஜிட் அதெல்லாம் பார்க்கலாம். இன்வர்ட் சப்ளை HSN தேவையில்லை. ஓகே, ஆப்ஷனல். அவுட்வர்ட் சப்ளை மேண்டேட்டரி. ஓகேங்களா? டேபிள் நம்பர் 19 லேட் ஃபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். இது இந்த டேபிள் இருக்கிற காலம் ஓரளவுக்கு சொன்னது புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? புரியலையா? ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் எனர்ஜிக்கா, கொஞ்சம் எனக்கா இன்னொரு ஒரு மணி நேரம் கொஞ்சம் நம்மளுடைய 22 23 கம்ப்ளைண்ட்ஸ் தப்பு இல்லாம ஃபைல் பண்றதுக்காக தயவு செஞ்சு நம்ம வந்து பார்க்க வேண்டும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். எல்லாருக்கும் இந்த டேபிள் புரிஞ்சுது. திருப்பி இந்த டேபிள் ரிப்பீட் ஆகும், அதுக்காக சொல்றேன், ரிப்பீட் ஆகும். ஓகே, சரிங்க சார். இதுல GSTR 1 பெருசா, GSTR 3B பெருசா? சார் where to take last years. ஓகே. எஸ் தேங்க்யூ லாட். இதான் ஃபாஸ்டா போனா நீங்க சொல்லுங்க நீங்க. ஓகேங்களா? ஓகே.
இப்போ என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 1ல 1 லட்சம் இருக்கு, ஜிஎஸ்டிஆர் 3Bல 1,20,000 இருக்கு, ஆனா புக்ஸ்லயும் 1,20,000 அப்படி இருந்தா 120 எடுக்க லேட் ஃபீஸ் ஸ்லாப் அப்ளிகபிள் ஃபார் 22-23. அதுதான் சொல்றேன். இந்த இயர் நம்ம எடுக்கிறதே 22-23. அதாவது செந்தில் சார் சொல்றாங்க 22-23ல இருக்கிற சேஞ்சஸ் நான் சொல்லியிருப்பேன். 22-23 தான் இந்த சேஞ்சஸ், இதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார். சரிங்க சார், என்ன ஜிஎஸ்டிஆர் 1ல 1 லட்சம், ஜிஎஸ்டிஆர் 3Bல 1,20,000 ரூபாய், என் புக்ஸ்ல 1,20,000 இருந்தா 1,20,000 ரூபாய் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் புக்ஸ்ல 1,50,000 ரூபாய், ஜிஎஸ்டிஆர் 3Bல 120, இன்கம் டாக்ஸ் 150 அப்படின்னா 150 எடுக்கணுமா 120 எடுக்கணுமா? பிளீஸ் சார்ட்ல ஏதாவது போடும், தப்புனாலும் ஒன்னும் பிரச்சனை. அவங்க நண்பர் நான் 1 லாக்லாம் போடக்கூடாது, தப்பு, முரளிக்கு தப்பு தான். 1.5 தான் 2 எல்லாம் போடக்கூடாது. அதாவது என்னுடைய புக்ல 1.5 லட்சம், என் இன்கம் டாக்ஸ் 1 லட்சம், 3Bல 120, நான் நெக்ஸ்ட் இயர் நான் கொடுக்கல, இதுவே டர்ன் விட்டு போச்சுன்னா 1.5 லட்சம் ரூபாய் தான் டர்ன் ஓவர். சரிங்க சார், இந்த ஃபார்ம் பண்றதுக்கு சில ஆயத்தங்கள், சில ரெக்குவயர்மெண்ட் நமக்கு தேவை. என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 3B, என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 1 22-23, 2A 2B, என் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், என்னுடைய இன்கம் டாக்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் இயருடைய 21-22 ஜிஎஸ்டிஆர் 990ல டேபிள் நம்பர் 10-11 என்ன போட்டிருக்கேன் அது வேணும். இந்த கரண்ட் இயர் 23-24 ஏப்ரல் டு அக்டோபர்ல அந்த நவம்பருக்குள்ள ஃபைல் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த காப்பி எல்லாமே இந்த ஃபார்ம் பண்றதுக்கு தேவை அப்படின்னு போது சொல்றோம். இந்த ஃபார்ம் தேவையானதுக்கு சில ஆஃப்டர் டாக்ஸ் ரிப்போர்ட், நானோ ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம கையாளுறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி டூல்ஸை வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம். இது இல்லாம டாக்ஸ் கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் போர்ட்டல் கொடுக்குது. இதை நம்ம வந்து இந்த ஃபார்மை வந்து கையாண்டு இதுல என்ன 1க்கும் 3Bக்கும் என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்க சார், இந்த ஃபார்ம்ஸ்குள்ள உள்ள போறோம். இந்த ஃபார்ம்ஸ் போனோடனே எஸ்ஆர் நோ கேட்பா டிரான்சாக்ஷன், நீங்க தயவு செஞ்சு எஸ் போட்டு போகாதீங்க, நோன் போட்டு போறீங்க. இதுல 4 டூல் கொடுக்குறாங்க. ஆனுவல் கம்ப்யூட்டேஷன், ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 9, 8A அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த 8A தான் ஜிஎஸ்டிஆர் உடைய டேபிள் நம்பர் 8ல, டேபிள் நம்பர் 8A வரக்கூடிய ஃபிகர்ஸ். இந்த ஃபிகர்ஸ் வந்து தயவு செஞ்சு மேட்ச் ஆகலாம் ரெக்கன்சில் பண்ணி ஃபைல் பண்ண வேண்டும். இது அப்டேஷன் எனக்கு தெரிஞ்சு போர்ட்டல்ல இன்னைக்கு வரைக்கும் 31 ஜூலை வரைக்கும் தான் போர்ட்டல்ல அப்டேஷன் ஆயிருக்கு. நான் பாக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பார்க்க வேண்டும். சரிங்க சார், இந்த டேபிள் நான் வந்து திருப்பி டேபிள் ரிப்பீட் பண்ற பாருங்க. இந்த டேபிள் எந்த ஃபார்ம்ல இருந்து பிக் பண்ணுது அப்படின்னு தெரியணும். டேபிள் நம்பர் 4 அகைன் ரிப்பீட் பண்ண, டேபிள் நம்பர் 4 டாக்ஸபிள் சப்ளை. ஓகேங்களா? அட்வான்சஸ் RCM 22-23 நம்ம வந்து டிரான்சாக்ஷனை ரிப்போர்ட் பண்றோம். இது ஜிஎஸ்டிஆர் 1ல ட்ராக் ஆகுது. டேபிள் நம்பர் 5 எக்ஸம்ப்டட் சப்ளை ஜிஎஸ்டிஆர் 1ல இருந்து ட்ராக் ஆகுது. ஓகே, 22-23 ட்ராக் ஆகுது. டேபிள் நம்பர் 6 ஓகேங்களா, ஜிஎஸ்டிஆர் 3Bல ட்ராக் ஆகுது. ஐடிசி 1, ஐடிசி 2, ட்ரான் 1, ட்ரான் 2, 22-23 போட்டா ட்ராக் ஆகுது. சார் ட்ரான் 1, ட்ரான் 2லாம் நீங்க சொல்றீங்க சார், என்ன சார் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல 22/7/2022ல பில்கோ ட்ரேட் சென்டர் பிரைவேட் லிமிடெட் அந்த கேஸ்ல வந்து பண்ணி அந்த ஆப்ஷன்ஸ் வாங்குறதுனால திருப்பி ரீஓபன் பண்ணாங்க ட்ரான் 1, ட்ரான் 2. ஆனா முன்னாடி போட்ட ட்ரான் 1க்கும் இப்போ போட்ட ட்ரான் 1க்கும் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. முன்னாடி நான் ட்ரான் 1ல போன ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல போய் உட்காரும். ஆனா இப்போ நீங்க ஃபைல் பண்ணா ஆபீசர் சரியா இருந்தா மட்டுமே தான் அப்ரூவல் பண்ணுவாரு அப்படின்ற விஷயங்களை அந்த மாதிரி பண்ணி யாராவது ட்ரான் 1, ட்ரான் 2ல ஏதாவது எடுக்கிறது வந்திருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கிளைம் நம்ம பண்றதுக்கு உண்டான இடம் டேபிள் நம்பர் 6. 22-23 நான் ரிவர்சல் பண்றேன். ஆனா டேபிள் நம்பர் 7 ஜிஎஸ்டிஆர் 3B, ஐடிசி 03 ஃபார்ம் பண்ணா வந்து டேபிள் நம்பர் 7. டேபிள் நம்பர் 8 ஜிஎஸ்டிஆர் 2A அப்படின்னு தெரியும். டேபிள் நம்பர் 9ல டாக்ஸ் பேயபிள் அண்ட் பெய்டு 2 பார்ட் வரும். பேயபிள் டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 5ல என்ன லைபிலிட்டி வருதோ அந்த லைபிலிட்டி டேபிள் நம்பர் 9ல பேயபிள்ல வந்து வரும். பெய்டு வந்து பொறுத்த வரைக்கும் 3B ரூட் ஆகும், தெரிஞ்சுக்கிற விஷயம். இந்த ஸ்லைட்ல திருப்பியும் நான் வந்து ரிப்பீட் பண்ற பாருங்க, ரிப்பீட்டேஷன். டேபிள் நம்பர் 4 ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3B சார் பிளீஸ், ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3B இல்ல வேல்யூ அடிஷன் ஜிஎஸ்டிஆர் 1ஓட 3B RCM லைபிலிட்டி இருக்குல்ல அதுவும் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 4Gல RCM போடுவோம் இல்லையா, அப்போ 4Gல இருக்கிற 3Bல போடுறது இந்த இடத்துல டேபிள் நம்பர் 4ல வரும். டேபிள் நம்பர் 5ல இருக்கிறது ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3B
ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் வரலாம், கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கு, சாட்ல வந்து என்கரேஜ்மெண்டா இருக்கும் ப்ளீஸ், தயவு செஞ்சு. GSTR 1. டேபிள் நம்பர் 6 GSTR 3B எது ரூட் ஆகுது? ஓகே. டேபிள் நம்பர் 7 எந்த ஃபார்ம்ல ரூட் ஆகுது? ஓகே. ITC 1, ITC 2, TRAN 1, TRAN 2 எந்த டேபிள் வந்து வரும்? டேபிள் 6 7 டேபிள் 6. ஓகே. ITC 03 ஃபார்ம் வந்து எந்த டேபிள்ல வரும்? சதீஷ் நோனா என்ன சார் புரியல? டேபிள் நம்பர் 7ல வந்து வரும். ஓகேங்களா? GSTR 2A டேபிள் நம்பர் 8. டேபிள் நம்பர் 9ல என்ன சார் இவ்வளவு வேகமா? ஓகேவா? ஓகே இல்லையா சார் சொல்லுங்க, நீங்க என்ன சார் இவ்வளவு வேலை வாங்குறீங்க? சாரி சார், கேட்கல சார், கேள்வியே கேட்கல சார். தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி சார், நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. டேபிள் நம்பர் 9ல 2 பார்ட் இருக்கு. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங், தேங்க்யூ தேங்க்யூ, வெரி கைண்ட் ஆஃப் சார். ஓகே. டேபிள் நம்பர் 9ல டாக்ஸ் பேயபிள் அண்ட் பெய்டு அப்படின்னு வந்து இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங், நன்றி. அதுல டாக்ஸ் பேயபிள்ன்றது GSTR 1 வருமா, GSTR 3B வருமா? ப்ளீஸ் ப்ளீஸ், நம்ம ஒரு கன்சல்டன்டா இருக்கோம், நம்மளுடைய ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்ஸ் பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்போ டாக்ஸ் பேயபிள் GSTR 1ல வரும், டாக்ஸ் பெய்டு 3Bல வரும். ஓகே, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே. ஏன்னா இந்த ஃபார்ம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சாதா நீங்க வந்து நாளைக்கு பார்க்கும்போது ஈஸியா இருக்கும்ன்ற அடிப்படையில நம்ம வந்து சொல்றோம். ஓகே. 10, 11, 12, 13 இந்த இயர் உண்டானது. நெக்ஸ்ட் இயர் போடும்போது 10, 11, 12. 10க்கும் 10க்கும் 11க்கும் போட்டா டேபிள் நம்பர் 14. டேபிள் நம்பர் 15, 16 வந்து ஆப்ஷனல். டேபிள் நம்பர் 17 HSN கோடு 5 கோடிக்கு மேல இருந்தா, 5 கோடிக்கு மேல இருந்தா B2B B2C 6 டிஜிட் கேப்சர் பண்ணணும். 5 கோடி கீழே இருந்தா B2B மட்டும் 4 டிஜிட் ட்ராக் பண்ணும். இதுதான் வந்து இருக்கிற விஷயங்கள். இன்னும் மேல வரும், பார்க்கலாம். இன்னோட பொறுத்த வரைக்கும் வந்து ஆப்ஷனல், அவுட்டோட பொறுத்த வரைக்கும் மேண்டேட்ரி அப்படிதான். சரிங்க சார். இந்த ஃபார்ம் போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து பார்க்கணும். என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய 22, 23 டர்ன் ஓவரை 22, 23 அவுட்வர்டு சப்ளை போட்டா என்ன டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது, டாக்ஸபிள் சப்ளைவும் இருக்கு, எக்ஸாம்பிள் சப்ளைவும் இருந்ததுன்னா டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 5. ஓகேங்களா? என்னோட 22, 23ல நான் 21, 22 டர்ன் ஓவரையும் சேர்த்து போட்டிருக்கேன் சார். என்ன சார் பண்றது அப்படின்னா, நீங்க GSTR 1 GSTR 3 போட்டீங்க அப்படின்னா GSTR 1ல ஆட்டோ வாட் வில் பி தி 14 சார் அப்படின்னா, அதாவது டேபிள் 10 என்னுடைய அவுட்வர்ட் சப்ளைல இன்கிரிமெண்ட் லைபிலிட்டி டெபிட் நோட் ஏதாவது கொடுத்து நெக்ஸ்ட் இயர்ல போட்டேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1,20,000 புக்ஸ்ல 22, 23 1 லட்சம் காமிச்சிட்டேன், 23, 24 20,000 காமிச்சிட்டேன். அப்போ இன்கிரிமெண்டல் லைபிலிட்டி பை வே ஆஃப் டெபிட் நோட் அப்படின்னு ஒரு காலம் டேபிள் நம்பர் 10. நான் டிக்ரீஸ் பண்ணா டேபிள் நம்பர் 11. இந்த 10, 11 நான் கை வச்சேன் அப்படின்னா டேபிள் நம்பர் 14ல இன்டிமேட் பண்ணணும், என் பேயபிள் இவ்வளவு, பெய்டு இவ்வளவு. இதான் 14க்கு. ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, வெரி கைண்ட் ஆஃப் AGMK ஆஃபீஸ். ஓகே, தேங்க்யூ. இப்போ நான் சாட் பாக்ஸ் ஓப்பன்லயே வச்சிருக்கேன், அதுக்குதான். ஓகேவா? இப்போ 22, 23, 21, 22 டர்ன் ஓவர் உள்ள போட்டு ஃபார்ம்ல வந்துருது. அப்போ என்ன சார் பண்ணணும்? டேபிள் நம்பர் 4ல என்னுடைய GSTR 1ல 21, 22, 23 சேர்ந்து வரும். நான் 22, 23 டர்ன் ஓவர் மட்டுமே காட்ட வேண்டும், டாக்ஸ் லைபிலிட்டியும் டாக்ஸும் காட்ட வேண்டும். டேபிள் நம்பர் 9ல GSTR 1 என்ன போட்டோமோ அப்படியே ஆட்டோ பாப்ட் ஆயிருந்ததுனால 22, 23 என்னோட டர்ன் ஓவர் என்னவோ கரெக்ஷன் பண்ண வேண்டும். டேபிள் 4 ரிடியூஸ் பண்ணுங்க, டேபிள் 9 ரிடியூஸ் பண்ணுங்க, பெய்டு ரிடியூஸ் பண்ண முடியாது, மாத்த முடியாது. அப்போ பேயபிளுக்கும் பெய்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வரும். நான் லாஸ்ட் இயர் GSTR 9ல வந்து அந்த டிஃபரன்ஸ் DRC 03ல கட்டியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டும். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம் வாங்க. ஓகே, அடுத்து என்னுடைய ஃபார்ம்ஸ் போடும்போது 22, 23, 24 அக்டோபர் 30th நவம்பர் சொல்லுவாங்க இல்லையா? 30th நவம்பர் சொல்லக்கூடாது, வித்தின் டியூ டேட்ல கொடுத்தா மட்டுமே தான் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்கா. ஓகே சார், கிளியர், தேங்க்யூ. 22, 23, 24 ஃபைல் பண்றோம். அப்படி ஃபைல் பண்ணா டேபிள் நம்பர் 10, இப்ப சொன்ன டேபிள் நம்பர் 10, டேபிள் நம்பர் 11, டேபிள் 10ம் 11 போட்டா டேபிள் 14ல கட்டாயமா டிக்ளேர் பண்ணணும். சார் நான் 22, 23 விட்டுட்டேன் சார். நெய்தர் ரிப்போர்ட்டர் 22, 23, நார் ரிப்போர்ட்டர் 23, 24 அக்டோபர்ல விட்டுட்டேன் சார். ஆனா நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் சார்.
கண்டுபிடிச்சு இந்த லைபிலிட்டியை கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார். இதை லேட்டா விட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சார், நான் இப்பவே காப்பாத்திக்கிறேன் சார் கேட்டீங்கன்னா டேபிள் நம்பர் 4ல ஆட் பண்ணி காட்டணும். டேபிள் நம்பர் 9ல 2 பார்ட்ல பேயபிள் ஆட் பண்ணி காட்டணும். அப்போ பேயபிளுக்கும் பெய்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வரும். அந்த டிஃபரன்ஸை ஒர்க் அவுட் பண்ணி அலாங் வித் இன்ட்ரெஸ்டோட கேஷ் பேமெண்ட்ல பணத்தை கட்டி டிஆர்சி 03ல என்னுடைய டிஃபரன்ஸ் இந்த டேபிள் நம்பர் டிஃபரன்ஸ்க்கு நான் கட்டிட்டேன் அப்படின்னு ஆபீசருக்கு நம்ம நோட் பண்ணி இதை வச்சுக்கணும். அதை கேட்டாங்கன்னா இது எதுக்காக கட்டினீங்கன்னு கேட்பாங்க. கேட்கும்போது கொடுத்தா ஆபீசர் விளக்குனா டிஆர்சி என்ன ஃபார்ம் கொடுப்பாங்க, டிஆர்சி 03 போனா டிஆர்சி 3 கொடுப்பாங்களா 4 கொடுப்பாங்களா, அவுட் டு ரிடியூஸ் என்ன அவுட் டு ரிடியூஸ் என்ன கேளுக்கு திருப்பி ரிப்பீட் கேளு. அவுட் டு ரிடியூஸ்னா ஓகே ஓகே சொல்றேன். அவர் கேட்கறது ஆக்சுவலி 2வது எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். 2வது எக்ஸாம்பிள் நம்பர் 11 ஏதாவது குறைச்சிங்க அப்படின்னா கிரெடிட் நோட் போட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 120 ரூபா நீங்க 22, 23ல கட்டிட்டீங்க. ஆனா அது தப்பாயிருச்சு. அது 20 ரூபா நெக்ஸ்ட் இயர்ல கிரெடிட் நோட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த கிரெடிட் நோட் போடும்போது அந்த எக்ஸம்ஷன் வரும். எக்ஸலன்ட் 22, 22, 23, 23, 24. தேங்க்யூ வெங்கடேஸ்வரன் சார், இந்த கிரேட்டஸ்ட் எங்களுடைய ஆசான் சார் சர்டிஃபை பண்ணிருக்காரு. வெரி கைண்ட் ஆஃப் யூ சார், தேங்க்யூ சார். இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து பார்க்கும்போது டிக்ளேர்டு இன் R1 நாட் இன் 3B. சூப்பர். டிக்ளேர் இன் R1 நல்ல அருமையான கொஸ்டின் கேட்டுங்க. நான் GSTR 1ல காமிச்சிட்டேன், நான் GSTR 3Bல காட்டினா GSTR 1ல காமிச்சா என்னோட டேபிள் 4ல வருமா வராதா, எஸ் ஆர் நோ சொல்லுங்க. நான் இப்போ உங்களுக்கு ட்ராக் பண்ற சொன்னேன். எஸ் எஸ் எஸ். அப்போ டேபிள் நம்பர் 4ல வந்துருச்சு. டேபிள் நம்பர் 9ல பேயபிள்ல வரும், பெய்ட்ல வராது. அப்ப அங்க டிஃபரன்ஸ் நீங்க பேயபிள காட்டும்போது பெய்ட்ல வரும், டிஃபரன்ஸ் வரும் இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து நீங்க GSTR 1ல காமிச்சு 3B கட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க இப்ப கட்டிடுங்க. அவ்வளவுதான் விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்து சரி சார், எந்தெந்த டேபிள் மேண்டேட்ரி? TRC 03. ஓகே, GRC 03 அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் வரும். எத்தனை பர்சன்டேஜ் சார்? AGMK ஆபீஸ் எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்? 18%. 24 போடணுமா? பிக் நோ, 24 போடக்கூடாது. ஓகேங்களா? ரைட். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இப்போ அது எந்த செக்ஷன் சார்? அது இன்ட்ரெஸ்ட் 50 சப்செக்ஷன் 1. ஓகேங்களா? ஓகே சார், எந்தெந்த டேபிள் மேண்டேட்ரி, எந்தெந்த டேபிள் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் இயர் 14/2022ல வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி 38/2023ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னை பொறுத்த வரைக்கும் GSTR 9ல பெரிய மாற்றங்கள் இது இல்ல. GSTR 9Cல மட்டும் சில மாற்றங்கள் சொன்னாங்க. முன்னாடி 5Bல இருந்து 5O எல்லாமே 5Oல போடுவாங்க. இப்போ 5B மட்டும்தான் ஆப்ஷன்ல, மீதி எல்லாம் அந்தந்த காலம்ல போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ரேட் ஆஃப் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6% டாக்ஸை புதுசா இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. இது 2 மாற்றங்கள் மட்டும்தான் 9Cல வந்து வருது. சரி சார், இப்போ எந்தெந்த டேபிள் மேண்டேட்ரி, எந்தெந்த டேபிள் மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னு என்னுடைய அவுட்வர்ட் சப்ளை. ஓகேங்களா? அவுட்வர்ட் சப்ளை டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 5. ஓகேங்களா? தெரியும். இந்த டேபிள் நம்பர் 4ல எல்லாமே மேண்டேட்ரி. ஓகேங்களா? முன்னாடி இந்த கொடுத்த ரிலாக்ஸேஷன் கிரெடிட் நோட்டை கழிச்சு நெட்டா பண்ணுங்க, அதெல்லாம் பிக் நோ, எல்லாமே மேண்டேட்ரி. டேபிள் நம்பர் 4. டேபிள் நம்பர் 5ல என்ன சொல்றாங்க? நீங்க கிரெடிட் நோட்லாம் இருந்து தனியா இருந்தா காட்டுங்க, அப்படி இல்ல அப்படின்னா நீங்க நெட் பண்ணி காட்டிக்கங்க அப்படின்னு எக்ஸம்ப்டட் சப்ளை கொடுக்குறாங்க. இதுல ஒன் மோர் கிளாரிபிகேஷன் என்ன கொடுக்குறாங்க? எக்ஸம்ப்டட் சப்ளை நில் ரேட் சப்ளைவை எக்ஸம்ப்டட் சப்ளைவை கேப்சர் பண்ணுங்க. ஆனா நான் ஜிஎஸ்டி சப்ளைவை நான் ஜிஎஸ்டி சப்ளைல மட்டுமே 5Fல காட்ட வேண்டும். ஓகேங்களா? எக்ஸம்ப்டட் நில் ரேட் 5D, நான் ஜிஎஸ்டி 5F அப்படின்றாங்க. ஓகே, அப்போ டேபிள் நம்பர் 5ல கிரெடிட் நோட் ஏதாவது இருந்ததுன்னா தனியா காட்ட முடிஞ்சா காட்டுங்க, இல்லைன்னா நீங்க நெட் பண்ணியே காட்டலாம், ஆப்ஷனல் அப்படின்ட்டாங்க. டேபிள் நம்பர் 4 மேண்டேட்ரியா ஆப்ஷனல்? டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 4 எம்மா ஓவா? எம். டேபிள் நம்பர் 5ல நில் ரேட்டும் எக்ஸம்ப்டடையும் சேர்த்து 5Dல காட்டணும், நில் நான் ஜிஎஸ்டி சப்ளைய 5Fல காட்டணும். இதுதான் டேபிள் நம்பர் 5. ஓகேங்களா? டேபிள் நம்பர் 5 ஆப்ஷனல். அது 2 விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கணும். டேபிள் நம்பர் 6 அப்படின்னா இன்புட் டாக்ஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த இன்புட்டை பொறுத்த வரைக்கும் இன்புட் சர்வீஸ இன்புட்ல போட்டுக்குங்க. ஆனா கேபிட்டல் குட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கேபிட்டல் குட்ஸ்ல மட்டுமே தான் போடணும். ஏன்னா அந்த 60 மந்த் ரூல்ஸ் எல்லாம் ரிவர்சலுக்காக பாக்குறதுக்காக அதை கேபிட்டல் குட்ஸ்ல வாங்கிட்டாங்க. அப்ப இன்புட் சர்வீஸும் இன்புட்,
கேபிட்டல் குட்ஸ் எதுவா இருந்தாலும் கேபிட்டல் குட்ஸ் தனியா காட்ட வேண்டும். ஆர்சிஎம் மேண்டேட்ரி, ரிஜிஸ்டர்ட், அன்ரிஜிஸ்டர்ட், மேண்டேட்ரி. எக்ஸாம் ரிவர்சல்ல டேபிள் நம்பர் 7ல இந்த tran 1, tran 2, 7F, 7G மேண்டேட்ரி. மீது எது தெரியலனாலும் 7H போடுங்கன்றாங்க. ஆனா இந்த டெம்பரரி ரிவர்சல், இந்த பர்மனன்ட் ரிவர்சல் இதெல்லாம் நோட்டிபிகேஷன் 14/2022 காலையில் ஒரு ஆடியோ பார்த்தோம். இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிறதுனால அந்தந்த ரிவர்சல் அந்தந்த காலம்ல போடுறது நல்லது அப்படின்னு பெரியவங்களுடைய அட்வைஸ் சொல்றாங்க. முடிஞ்ச அளவு தெரிஞ்ச வரைக்கும் ட்ராக் பண்ணுங்க. தெரியல அப்படின்னா 7H ரிவர்சல்ல போடுறது. டேபிள் 12, டேபிள் 13 இந்த இயர் உண்டானது நெக்ஸ்ட் இயர் ரிவர்சல் பண்றோம். இந்த இயர் உண்டான நெக்ஸ்ட் இயர் கிளைம் பண்றோம், ஆப்ஷனல். டேபிள் நம்பர் 5 ரீஃபண்ட், டேபிள் நம்பர் டிமாண்ட், காம்போசிஷன் டீலர், டீம்டு, டேபிள் நம்பர் 16 இது எல்லாமே ஆப்ஷனல். ஓகேங்களா? டேபிள் நம்பர் 17 மேண்டேட்ரி, டேபிள் நம்பர் 18 ஆப்ஷனல். ஓகேங்களா? இப்போ மேண்டேட்ரி நான் சொல்றேன் பாருங்க. டேபிள் நம்பர் 4 மேண்டேட்ரி, டேபிள் நம்பர் 5 ஆப்ஷனல், சில ஃபீல்டு மட்டும் மேண்டேட்ரி. டேபிள் நம்பர் 6 இன்புட் சர்வீஸ இன்புட்ல போடலாம், கேபிட்டல் குட்ஸ கேபிட்டல் குட்ஸ் எல்லாம் போடணும். ரிவர்சலை பொறுத்த வரைக்கும் 7H ட்ராக் பண்ணலாம். tran 1, tran 2 மட்டும் கட்டாயமா 7F, 7G தான் போடணும். HSL பொறுத்த வரைக்கும் மேண்டேட்ரி above 5 crores இருந்தா 6 digit B2B, B2C. below 5 crores இருந்தா B2B மட்டும் கொடுத்தா போதும் 4 digit அப்படின்னு சொல்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. இந்த ஸ்லைடு உங்களுக்கு இந்த வருஷம் மேண்டேட்ரி ஆப்ஷனல் நம்ம சொன்ன எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? ப்ளீஸ் ப்ளீஸ். எக்ஸாம்பிள்ஸ் கண்டினியூ பண்ணலாமா? தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார், நன்றி சார். எஸ் 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 சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ. எக்ஸாம்பிள்ல நம்ம இன்ட்ராக்ஷனோட எந்தெந்த டேபிள் ஒரு டேபிளுக்கும் பார்க்க போறோம். தயவு செஞ்சு இதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டி. ஓகே, எஸ். கார்த்திகேயன் சார், எஸ். மாணிக்கம் சார், எஸ். ஓகே, இதுதான் வந்து நான் வந்து டேபிள்ல ஃபுல்லாலாம் போல சார், நல்லா புரிஞ்சுக்கிறேன். என்ன அவ்வளவு டைம் கிடையாது, அவ்வளவு பேச முடியாது சார். டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 4 டாக்ஸபிளா எக்ஸம்ப்டடா சொல்லுங்க. அருமை சார், அருமை சார். டேபிள் நம்பர் 4 டாக்ஸபிளா எக்ஸம்ப்டடா? டாக்ஸபிள். டேபிள் நம்பர் 5 எக்ஸம்ப்டடா டாக்ஸபிளா? கொஞ்சம் இன்ட்ராக்ஷனோட தான். தயவு செஞ்சு கொஞ்சம் 1 மணி நேரம் இன்னும் என்னோட டிராவல் பண்ணணும். நீங்க தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. எக்ஸம்ப்டட் இ. ஓகே, இப்போ இந்த டேபிள் நம்பர் 4ல என்ன சொல்றாங்க? என்னுடைய B2C, என்னுடைய B2B, SEZ, டீம்டு எக்ஸ்போர்ட், அட்வான்சஸ், RCM, கிரெடிட் நோட்டு லெஸ் பண்ணி வரதா டேபிள் நம்பர் 4. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா வந்து என்னுடைய சேல்ஸ் வேல்யூ 1 லட்சம் ரூபாய், என்னுடைய கிரெடிட் நோட்டு 20,000 ரூபாய். இது B2B டிரான்சாக்ஷன். உங்ககிட்ட டேபிள் பக்கத்துலயே இருக்கு. அந்த 1 லட்சம் ரூபாய் எந்த டேபிள்ல ட்ராக் பண்ணணும் சொல்லுங்க? 1 லட்சம் ரூபாய் எந்த டேபிள்ல ட்ராக் பண்ணணும்? டேபிள் பக்கத்துலயே இருக்கு, நல்லா பாருங்க. B2B டிரான்சாக்ஷன், டாக்ஸபிள் சப்ளை, டேபிள் நம்பர் 4A வராது சார், 4B ல வரும். ஓகேவா சார்? ஓகே ஓகே. 1 லட்சம் 20,000 நான் நெட்டா 80,000 கேப்சர் பண்ணலாமா சார்? 1 லட்சம் கிரெடிட் நோட் 20,000, B2B 80,000 வருது. 80,000 நான் கேப்சர் பண்ணலாமா? பிக் நோ, கேப்சர் பண்ணல. 1 லட்சம் கிராஸ், நெட் 20,000 கேப்சர் பண்ணும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் சார். சார் என்னுடைய B2C சப்ளை 1 லட்சம் ரூபாய், என்னுடைய கிரெடிட் நோட் 20,000 ரூபாய், 80,000 ரூபாய். நான் 80,000 கேப்சர் பண்ணணுமா? 1 லட்சம் கேப்சர் பண்ணணுமா? 80,000 டேபிள் நம்பர் 5ல கேப்சர் பண்ணா இது B2C சப்ளைவா இருந்தா நீங்க நெட்டா பண்ணா போதும். ஓகேங்களா? B2C பொறுத்த வரைக்கும் ஓகே சார். சார் நான் வந்து அட்வான்ஸ் வந்து 1 லட்சம் ரூபாய் அந்த இயர்ல வந்து வாங்கியிருக்கேன் சார். 50,000க்கு பில் பண்ணிட்டேன் சார். மீதி 50,000 ரூபாய் வந்து நான் வந்து அந்த லைபிலிட்டியில, கரண்ட் லைபிலிட்டியில பேலன்ஸ் ஷீட்ல 50,000 காட்டுறேன் சார். நான் ட்ராக் பண்ணது 1 லட்சம், நான் பில் போட்டுட்டேன், 50,000 ரெடியூஸ் பண்ணிட்டேன். மீதி 50,000 ரூபாய்க்கு மட்டும் 1 லட்சம் டாக்ஸ் கட்டிட்டேன். மீதி 50,000 பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு. நான் 50,000 கேப்சர் பண்ணணுமா? 1 லட்சம் ரூபாய் கேப்சர் பண்ணணுமா? எந்த டேபிள்ல கேப்சர் பண்ணணும்? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இன்ட்ராக்ஷன் சார், சாட்ல வாங்க சார், ப்ளீஸ் சார். அட்வான்சஸ்க்கு 50,000 4Fல கேப்சர் பண்ண வேண்டும். ரைட் சார். சரிங்க சார், நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் சார். நான் அட்வான்ஸ் குட்ஸுக்கு வாங்கியிருக்கேன் சார். அது எந்த டேபிள்ல கேப்சர் பண்ணணும் சார்?
சார் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் சார், அட்வான்ஸ் ஃபார் குட்ஸுக்கு வாங்கியிருக்கேன் சார், அது எந்த டேபிள்ல கேப்சர் பண்ணணும் சார்? நாட் அப்ளிகபிள். தேங்க்யூ. ஒன்லி அட்ராக்ட் ஃபார் சர்வீசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். சார் நான் எல்யூடி டிரான்சாக்ஷன்ல நான் எல்யூடி எஸ்இசெட் சப்ளை பண்ணிருக்கேன் சார். எல்யூடி எஸ்இசெட் சப்ளை பண்ணிருக்கேன். அந்த எல்யூடி பண்ணா டேபிள் நம்பர் 4ல கேப்சர் பண்ணணுமா, டேபிள் நம்பர் 5ல கேப்சர் பண்ணணுமா? எல்யூடி டிரான்சாக்ஷன் டேபிள் நம்பர் 5 டாக்ஸ் இல்லாம. தேங்க்யூ தேங்க்யூ ஆல். கிரெடிட் இதுதான் டேபிள் நம்பர் 4. ஓகேவா? டேபிள் நம்பர் 4. ஓகே. ஆர்சிஎம் லைபிலிட்டி. ஆர்சிஎம் லைபிலிட்டி நான் 22-23 1 லட்சம் ரூபாய் பே பண்ணிருக்கேன். அந்த அது எந்த காலம்ல காட்டணும் சார்? டேபிள் நம்பர் பக்கத்திலேயே ஃபார்ம் இருக்கு, டேபிள் நம்பர் 4G. ஓகேங்களா? சரி சார், நான் 22-23 ஆர்சிஎம் லைபிலிட்டிய 23-24 கட்டியிருக்கேன். இந்த ஃபார்ம்ல காட்டணுமா காட்டக்கூடாதா? இந்த ஃபார்ம்ல காட்டணுமா காட்டக்கூடாதா? காட்ட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. நெக்ஸ்ட் இயர்ல காட்டினா போதும் சொல்றதா சர்க்குலர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. டேபிள் நம்பர் 4 கம்ப்ளீட்டட். இதை நான் உங்களுக்கு மேண்டேட்டரி ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டேன், தெரிஞ்சுக்கொண்ட விஷயம். டேபிள் நம்பர் 5 எக்ஸம்ப்டட் சப்ளை. என்னுடைய ஜீரோ ரேட் சப்ளை எல்யூடி, எஸ்சிஇசெட் எல்யூடி, ஆர்சிஎம் அவுட்வர்ட் சப்ளை பண்றது எக்ஸம்ப்டட், நில் ரேட், நான் ஜிஎஸ்டி சப்ளை. இது எல்லாமே இந்த டேபிள் நம்பர் 5ல கிரெடிட் நோட்ல ட்ராக் ஆகும். இதுல எது எது மேண்டேட்டரி, எது எது எக்ஸம்ப்டட் அப்படின்னு சொல்லிட்டோம். நான் ஜிஎஸ்டி சப்ளை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் 3 டிரான்சாக்ஷனு, ஒரு நான் டாக்ஸபிள் டெரிட்டரி, ஐசி சப்ளை, பெட்ரோல் பங்க் டர்ன் ஓவர், இது எல்லாமே நான் ஜிஎஸ்டி சப்ளைல ட்ராக் பண்ண வேண்டும். எக்ஸம்ப்டட் நில் ரேட்டை எக்ஸம்ப்டட்ல காமிச்சா போதும், நான் ஜிஎஸ்டில காட்டணும். கிரெடிட் நோட் ஏதாவது இருந்தா நீங்க நெட் பண்ணி பிராக்கெட்டாவே காட்டிக்கொள்ள முடியும் சொல்றதுதான் இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி, தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்பெஷாலிட்டி. ஓகே. இப்போ நம்ம அவுட்வர்டு சப்ளை, அதாவது அவுட்வர்டு சப்ளை இன்வர்டு சப்ளை ரெண்டா பிரிக்கிறோம். அவுட்வர்டு சப்ளை பொறுத்த வரைக்கும் டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 5, டேபிள் நம்பர் 9 பேயபிள், டேபிள் நம்பர் 10, டேபிள் நம்பர் 11. நான் இந்த 5 ஃபார்ம் தான் வரும். ஓகேங்களா? அவுட்வர்டு சப்ளை பொறுத்த வரைக்கும் டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 5, டேபிள் நம்பர் 9ல பேயபிள், டேபிள் நம்பர் 10, டேபிள் நம்பர் 11, 10ம் 11ம் கொடுத்தா 14ல காட்ட வேண்டும். ஓகேங்களா? இதான் விஷயம். இப்போ 4, 5 முடிச்சிட்டோம். 4, 5 முடிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு இந்த இதெல்லாம் நம்ம ஃபார்ம் பார்த்துருக்கோம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே. பேயபிள் பெய்டு 2 பார்ட்டா இருக்கும். பேயபிள நீங்க எடிட் பண்ணிக்கலாம், பெய்டு எடிட் பண்ண முடியாது. டேபிள் நம்பர் 9, டேபிள் நம்பர் 10, 11, 12, 13 இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்குள்ள போறோம். எக்ஸாம்பிள்குள்ள போலாமா? ஒரு 8 எக்ஸாம்பிள்ஸ். 22-23 போலாமா? எஸ் ஆர் நோ ப்ளீஸ்? எஸ் ஆர் நோ ப்ளீஸ்? கேர் அப் ப்ளீஸ். சேர் அப். ஓகே. தேங்க்யூ சார். என்னுடைய அவுட்வர்டு சப்ளை 22-23 நான் கேப்சர் பண்ணா நான் எந்த டேபிள்ல கேப்சர் பண்ணணும்? ஓகேவா சார்? சார் என் புக்ஸ்ல 2 லட்சம் இருக்கு சார். என் புக்ஸ்ல 2 லட்சம் இருக்கு. ஜிஎஸ்டிஆர் 1ல 2 லட்சம் இருக்கு. என் 3Bல 2 லட்சம் இருக்கு. பெர்ஃபெக்ட்லி மேட்ச்டு. ஓகேங்களா? பெர்ஃபெக்ட்லி மேட்ச்டு. சரிங்க சார். ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3Bயும் போட்டா டாக்ஸபிள் சப்ளை எந்த டேபிள் வரும் சார்? டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 5. எஸ் சார். ஒரு 4G எல்லாம் வேண்டாம், 4 ஆ 5 ஆ டேபிள் நம்பர் 4. பெர்ஃபெக்ட் சார். டேபிள் நம்பர் 9ல அந்த பேயபிள் வருமா வராதா? டேபிள் நம்பர் 9ல பேயபிள் வருமா வராதா? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே. இதுதான் இந்த ஃபார்ம்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஓகே. டேபிள் நம்பர் 4ல 2 lakhs பேயபிள், டோட்டல் டர்ன் ஓவர் டேலி ஆகும். பேயபிள் 9,000, பே 9,000. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேவா? ப்ரொசீட் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? எஸ். நெக்ஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாக்ஸபிள் சப்ளை பார்த்தோம். டாக்ஸபிள் சப்ளையும் இருக்கு, எக்ஸம்ப்டட் சப்ளையும் இருக்கு. ஆனா நான் தப்பு பண்ணிருக்கேன். எக்ஸம்ப்டட் சப்ளை போய் கேர்லெஸ்ஸா ஒரு 10,000 விட்டுட்டேன். ஓகேவா? 10,000 விட்டுட்டேன். என் புக்ஸ்ல இருக்கிற டர்ன் ஓவரோ 2.5 லட்சம் ரூபாய். நான் ஜிஎஸ்டிஆர் 1ல டாக்ஸபிள் சப்ளை சரியா போட்டுட்டேன், எக்ஸம்ப்டட் சப்ளை மட்டும் தப்பு பண்ணிட்டேன். அப்போ 2.5 லட்சத்துல டேபிள் நம்பர் எக்ஸம்ப்டட் சப்ளைல 40,000 ரூபாய். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ல புரிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, இந்த 2 லட்சம் ரூபாய் டாக்ஸபிள், எக்ஸம்ப்டட் 40,000 ரூபாய், 240. ஆனா என் புக்கு 250. நான் 250 கேப்சர் பண்ணுமா 240 கேப்சர் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க.
நான் 250 கேப்சர் பண்ணணும். தேங்க்யூ. சரி, ஆட்டோ பாப்புலேட் ஆகுது இல்லையா? ஆட்டோ பாப்புலேட் ஆகும்போது 2 lakhs டேபிள் 4ல வருமா, டேபிள் 5ல வருமா? 2 lakhs டேபிள் 4ல வருமா, 5ல வருமா? டேபிள் நம்பர் 4. 5 ராங். டேபிள் 4ல வரும். சரிங்க சார். அந்த எக்ஸாம்பிள் சப்ளை எந்த டேபிள்ல வரும்? டேபிள் நம்பர் 4 or 5? டேபிள் நம்பர் 5. சரி, டேபிள் 5 சொல்லிட்டீங்க. 40,000 வருமா, 50,000 வருமா சார்? 40,000 வருமா, 40,000 வரும். நான் 2.5 லட்சம் ரூபாய் மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல இந்த ஃபார்ம்ல இது வந்து பாருங்க. டேபிள் நம்பர் 4 2 lakhs, டேபிள் நம்பர் 5ல 40,000 ரூபான்னு வரும். அது 50,000 மாத்தி உங்க டேர்ன் ஓவரை டேலி பண்ணீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யூ காட் இட். இந்த ஸ்லைடு ஓகேவா? ஓகே இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அண்டர்ஸ்டாண்ட் எஸ் ஆர் நோ? ஓகே, எஸ். ஓகே சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். 22, 23, 24 ஏப்ரல் டு அக்டோபர் 30th நவம்பருக்குள்ள ஃபைல் பண்றேன். அப்படி ஃபைல் பண்ணா என்னுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னா, என் புக்ஸ்ல 1 லட்சம். ஓகே சார். டாக்ஸ் காலம் ராங். சரி, மாத்திக்கீங்க. நான் டர்ன் ஓவர் காலம் மட்டும் சொல்லிருக்கேன். இதுல டாக்ஸ் காலம் ராங் அப்படின்றீங்க. ஓகே, தேங்க்யூ. அதான் நீங்க டேபிள், இந்த டேபிள் அது கரெக்டா இருக்கா இல்லையா சார்? டாக்ஸ் காலம் ராங், அக்ரி விட்டுருங்க. டேபிள் கரெக்டா இருக்கா இல்லையா? எந்த டேபிள்ல வரும், எந்த டேபிள்ல போகும், கரெக்டா இருக்கா? கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ளீஸ் சார், டெல் மீ சார். எஸ் சார் நோ தான் கேட்கிறேன், வேற ஒன்றும் கேட்கல. ஓகே, எஸ், தேங்க்யூ கிருஷ்ணமூர்த்தி சார், தேங்க்யூ சார். என் புக்ஸ்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நான் இந்த 1 லட்சத்தை 2 வருஷத்துல நான் வந்து ஃபைல் பண்ணிருக்கேன். 22-23ல 50,000 ரூபாயும், 23-24ல 50,000 ரூபாயும், GSTR 1 3B 2 கரெக்டா பண்ணிட்டேன். ஓகேங்களா? 2 மாறுபட்டு இருந்தாதான் கொஞ்சம் கஷ்டம். இல்ல 1 வருஷம் 50,000, அடுத்த வருஷம் 50,000. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? இந்த 50,000 22-23 டேபிள் நம்பர் 4ல வருமா, டேபிள் நம்பர் 5ல வரும்? டாக்ஸபிள் சப்ளை. பாசித் மைக் ஆஃப் பண்ணு பாசித். டேபிள் நம்பர் 4ல 50,000 வருமா, 1 லட்சம் வருமா? 50,000 ரூபாய் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இயர் உண்டானது நெக்ஸ்ட் இயர் போடுறதுக்கு டேபிள் 10ஆ, டேபிள் 11ஆ? இந்த இயர் உண்டானதை நெக்ஸ்ட் இயர் போடுறது டேபிள் நம்பர் 10. ஓகேங்களா? தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தேங்க்யூ. இதுக்காக தான் முன்னாடி இந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு மாற்றங்கள் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, டேபிள் நம்பர் 4ல 50,000 ரூபாய் லைபிலிட்டி எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் வந்து 9% இன்ட்ரா சப்ளை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டேபிள் நம்பர் 10ல 50,000 போட்டா 1 லட்சம் ரூபாய் வரும். பேயபிளுக்கும் பெய்டுக்கும் இது இங்க பாருங்க. பேயபிள்ல வந்து டேபிள் 10ல போட்டதுனால இங்க 14ல 4,500 4,500. இந்த 50,000 டேபிள் 4ல போட்டா டாக்ஸ் பேயபிள்ல 4,500 4,500 வரும். இந்த ஸ்லைட் புரிஞ்சிருக்கு? இந்த ஸ்லைடு ஓகேவா? ஓகே இல்லையா? ரிப்பீட் பண்ணுமா? இஸ் இட் ஓகே? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? எக்ஸலன்ட் சார், தேங்க்யூ. ரிப்பீட் கேக்குறேன். ஓகே, இங்க பாருங்க. GSTR 1லயும் GSTR 3Bலயும் 50,000 22, 23 போட்டாங்க. அடுத்த இயர் 50,000 போட்டாங்க. அப்போ நம்ம இந்த இயர் உண்டானது இந்த இயர் போடுறதுக்கு டேபிள் நம்பர் 4, இந்த இயர் உண்டானது நெக்ஸ்ட் இயர் போடுறதுக்கு டேபிள் நம்பர் 10. டேபிள் நம்பர் 4ல போட்டா டேபிள் நம்பர் 9ல பேயபிள்ல அந்த 50,000க்கு உண்டான லைபிலிட்டி மட்டும்தான் வரும். இந்த இயர் உண்டானது நெக்ஸ்ட் இயர்ல போட்டீங்கன்னா டேபிள் நம்பர் 10ல காட்டுவாங்க. டேபிள் 10ல காட்டினா டேபிள் 14ல கட்டாயமா ரிப்போர்ட் பண்ண வேண்டும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சார், இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர் நான் வந்து டவுன்வர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன் சார். என்னுடைய புக்ஸ்ல 1 லட்சம், என்னுடைய GSTR 22-23ல 120 நான் காட்டிட்டேன். ஆனா அடுத்த இயர் கண்டுபிடிச்சு கிரெடிட் நோட்ல நான் வந்து 20,000 லிஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஐயா, புக்ல இருக்கிற டர்ன் ஓவர் என்னமோ 1 லட்சம். ஆனா நான் ரிப்போர்ட் பண்ண 22, 23 120. நெக்ஸ்ட் இயர் டவுன்வர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன். 20,000 போச்சுன்னா அப்ப புக்கு 1 லட்சம் டேலி ஆகும். இதை எப்படி கேப்சர் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இங்க வாங்க பார்க்கலாம். இது எப்படி கேப்சர் பண்றேன்? டேபிள் நம்பர் 4ல 120, டேபிள் நம்பர் 11ல 20,000. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 1 lakh வந்துடும். டேபிள் நம்பர் 9ல இந்த 120க்கு உண்டான லைபிலிட்டி என்னவோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா 10,800. டேபிள் நம்பர் 9ல அது மாறாது, பிரச்சனை இல்லை. அப்போ நான் 10ல காமிச்சதுனால டேபிள் 14ல -1,800 காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்ம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்க சார், இதே ஃபார்ம்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து
என் புக்ல வந்து 1 lakh, ஜிஎஸ்டிஆர் 1ல 120 போட்டேன், ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து 1 lakh போட்டேன், அந்த அட்ஜஸ்ட் பண்ற நெக்ஸ்ட் இயர் ஜிஎஸ்டிஆர் 1ல கரெக்ட் பண்ணிட்டேன் சார். இது நடக்குமா நடக்காதா? என் புக்ல 1 லட்சம், ஜிஎஸ்டிஆர் 1 3Bல ஜிஎஸ்டிஆர் 1ல 120, ஜிஎஸ்டிஆர் 3Bல 1 lakh, நெக்ஸ்ட் இயர் கிரெடிட் நோட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது எப்படி கையாளணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க. டேபிள் நம்பர் 4ல 1 lakh போடணும். ஆனா ஆட்டோ பாப்புலேட் ஆகும்போது 120 ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அப்போ இந்த 120க்கு உண்டான லைபிலிட்டியை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணி இது வந்து நீங்க கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன் கரெக்ட் பண்ணணும்னா நான் 3Bல கரெக்டா கட்டிட்டேன். டேபிள் நம்பர் 9ல T9ல பேயபிள் பெய்டு 2 பார்ட் இருக்கும். அந்த 2 பார்ட்ல பெய்டு பார்ட் கரெக்டா டேலி ஆகும். அப்போ இதை கரெக்ட் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 9000 வரும்போது பேயபிளுக்கும் பெய்டுக்கும் டேலி ஆகும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்ற விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதுதான் ஆட்டோ பாப்புலேட்டர் கொடுத்துருக்கோம். இந்த ஆட்டோ பாப்புலேட்டர் 120 வரும், அது 1 lakh ஆகணும். டாக்ஸ் 10,800 இருக்கிறத இந்த டாக்ஸ் வந்து மாத்தணும், 9000 மாத்தணும். ஓகேவா? இப்போ அடுத்து இங்க பாருங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 21, 22, 22, 23 நான் வந்து கேப்சர் பண்றேன். 22, 23ல 21, 22 ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் லாங்குவேஜ் ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் அப்படின்றாங்க. சார் என் புக்ல 1.5 லட்சம் சார், நான் 22, 23 ஜிஎஸ்டிஆர் 1லையும் 3Bலையும் நான் 1.5 லட்சம் காட்டிட்டேன். நான் 22, 23ல 21, 22 இது வந்து டர்ன் ஓவரை 50,000 சேர்த்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ எவ்வளவு ரிப்போர்ட் ஆயிருக்கு? 2 lakhs ரிப்போர்ட் ஆயிருக்கு. என் புக்ல இருக்கிறது 1.5 லட்சம். இதை எப்படி ஃபார்ம்ல கையாளுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க. இப்போ டேபிள் நம்பர் 4ல 1.5 லட்சம் கேப்சர் பண்ணுங்க. ஆனா வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுறது 2 லட்சம் ஆகும். ஓகேங்களா? ஆட்டோ பாப்புலேட் ஆகுறது ரிப்பீட் பண்றேன் சார், நான் ரிப்பீட் பண்றேன் சார். என்னுடைய புக்ல இருக்கிறது 1.5 லட்சம். ஆனா 3Bலையும் ஜிஎஸ்டிஆர் 1 2 lakhs கேப்சர் பண்ணிருக்கேன். ஏன்னு கேட்டா 21, 22 இந்த இயர் ஏப்ரல் டு அக்டோபர்ல சேர்த்து போட்டிருப்பேன். ஓகேங்களா? இன்கிரிமெண்ட் லைபிலிட்டி சேர்த்து போட்டிருப்பேன். லாஸ்ட் இயர் காட்டும் போது டேபிள் நம்பர் 10ல காட்டியிருப்போம். இப்ப இந்த ஃபார்ம்ல வந்து உள்ள ஒரு பஞ்ச் ஆகும்போது அந்த லைபிலிட்டியை எடுத்துட்டு கரெக்டான லைபிலிட்டியை நீங்க போடணும். கரெக்டான 2 lakhs அப்படின்னு ஆட்டோ பாப்புலேட் ஆகுறத 1.5 லட்சமா பார்த்துட்டு லைபிலிட்டியை கரெக்ட் பண்ணுங்க. டேபிள் நம்பர் 9 பேயபிள் எடிட்டபிள் கரெக்ட் பண்ணலாம். அப்போ பெய்டுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் லாஸ்ட் இயர் ஜிஎஸ்டிஆர் 9 பார்க்கும்போது டேபிள் 10க்கும் 11க்கும் டிஆர்சி 0 கட்டிருப்பீங்க. கட்டினீங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் டேலி ஆயிடும். இதுதான் வந்து இருக்கிற ஃபார்ம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நான் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அட்வான்ஸ் வாங்கும்போது என்னுடைய அட்வான்ஸ் வந்து 31/3/2023ல 10,000 தான் பேலன்ஸ் ஷீட்ல வருது. 50,000 போட்டிருக்கேன். பில்லு நான் 40,000 போட்டுட்டேன். மீதி 10,000 தான் இருக்கு. அப்போ கேப்சர் பண்ணும்போது 10,000 கேப்சர் பண்ணுமா, 40,000 கேப்சர் பண்ணுமா, இல்ல 50,000 கேப்சர் பண்ணுமா? பிளீஸ் சாட்ல வாங்க. 10,000 சாட்ல யாரும் வர மாட்டீங்களே. 10,000 மட்டும் கேப்சர், 50,000 கிடையாது, பிக் நோ. 10,000 மட்டும் கேப்சர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? 10,000 4F ஆட்டோமேட்டிக்கா பேயபிள் பெய்டு டேலி ஆயிடும். எந்த பிரச்சனையில 10,000 மட்டும் கேப்சர் பண்ணா போதும். ஓகேவா? இதுதான். இப்போ நான் 22, 23ல நான் வந்து காட்டல, 23, 24ல காட்டல. நான் என் புக்கை பார்க்கும்போது டிஃபரன்ஸ் இருக்கு. அதை இந்த ஜிஎஸ்டிஆர் 9 பண்ணும்போது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ். என் புக்ல 50,000 இருக்கு, ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3B 40,000 இருக்கு. நான் நெக்ஸ்ட் இயர்ல பண்ணல. அப்படி பண்ணனா இந்த 40,000 ஆட்டோ பாப்புலேட் ஆகிற இடத்துல 50,000 சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? என்னது 50,000 சேஞ்ச் பண்ணணும். இங்க பாருங்க, டேபிள் 4 40,000 வரும். அதை வந்து 10,000 ஆட் பண்ணிக்கிட்டு 50,000 சேஞ்ச் பண்ணுங்க. டாக்ஸ் லைபிலிட்டியை சேஞ்ச் பண்ணுங்க. டாக்ஸ் பேயபிள சேஞ்ச் பண்ணுங்க. டாக்ஸ் பெய்டு டிஃபரன்ஸ் வரும். அப்படி இருந்ததுன்னா இந்த 10,000க்கு உண்டான 900 ரூபாய டாக்ஸ் கட்ட வேண்டும். டிஆர்சி 03ல கட்டணும். இந்த டேபிள் புரியுதா புரியல? அதாவது 22, 23 நான் ஜிஎஸ்டிஆர் 1 3Bல காட்டல, 23, 24 ஏப்ரல் டு அக்டோபர் காட்டல. புக்கு பார்க்கும்போது டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கும் போது இந்த லைபிலிட்டியை எப்படி கட்டுறது அப்படின்னு காட்டுறதுதான் இந்த டேபிள். இது புரியுதா? எஸ் ஆர் நோ ப்ளீஸ். இதான் போடலாமா ஸ்லைட்ல?
புரியலன்னா புரியலன்னு போடுங்க, புரிஞ்சா புரிஞ்சுன்னு போடுங்க. சாட்ல வரலாமே, சாட்ல யாரும் வரலையே. ஓ சாட் கீழே இருக்கும், சாரி சாரி சாரி. ஓகே ஓகே, இப்போ இதுதான் வந்து இந்த டேபிள்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இதுல அடுத்து கடைசியா இருக்கிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து, சார் நான் வந்து ஐஜிஎஸ்டி கட்டணும், அதுக்கு நான் வந்து சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டின்னு கட்டிட்டேன். என் புக்ல இருக்கிறது என்னமோ வந்து சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி கட்டிட்டேன். நான் அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்ணிட்டேன். அப்படி ஃபைல் பண்ணா எப்படி கையாளணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க. இப்போ டேபிள் நம்பர் 4ல ஆட்டோமேட்டிக்கா 9000, டேபிள் நம்பர் 10ல 4500, 4500. இந்த டேபிள் நம்பர் 11 அமெண்ட்மெண்ட் நீங்க 9000 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்ம்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க வந்து ஈஸியா போட்டுட்டு 10க்கும் 11க்கும் காமிச்சீங்கன்னா டேபிள் நம்பர் 14ல ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல சார் நான் காட்ட விட்டுட்டேன் சார், நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்னா, இப்போ டேபிள் நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, டேபிள் நம்பர் 4ல என் லைபிலிட்டியை கிரியேட் பண்ணும். டேபிள் நம்பர் 4ல 4500 கிரியேட் பண்ணணும். டேபிள் நம்பர் ஐஜிஎஸ்டில ஒரு இருந்ததுன்னா அந்த 9000 குறைக்கணும். அப்படி குறைக்கும் போது பேயபிலிட்டியில அதிகமாகும், ஐஜிஎஸ்ல கம்மியாகும். அப்ப பேயபிள் அதிகமாச்சுன்னா டிஆர்சி 03ல வந்து கட்டணும். அந்த எக்ஸஸா இருந்ததுன்னா நாளைக்கு அந்த எக்ஸஸ ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷனையும் ஒரு டூலா எடுத்துக்க ஒரு டாக்குமெண்டா கொடுக்க முடியும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி நான் தப்பா கட்டிட்டேன் அப்படின்னா இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது 89 சப் ரூல் 1A அப்படின்னு சொல்றாங்க. சர்க்குலர் நம்பர் 162. நான் வந்து சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி பே பண்ணிட்டேன், ஆனா ஐஜிஎஸ்டி தான் கட்டணும். வைஸ் வர்சாவா கட்டணும். செக்ஷன் 77லயும் செக்ஷன் 19லயும் கட்டிட்டு கரெக்டான சப்சிக்வெண்டா கட்டிட்டு நீங்க வந்து பே பண்ணிட்டு அந்த ரீஃபண்ட் வாங்கி கொள்ள முடியும் சொல்றாங்க. அப்படி பண்ணா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமானு கேட்டா இன்ட்ரெஸ்ட் வராது அப்படின்னு சொல்றதா செக்ஷன் 77ல கொடுக்குறாங்க. அப்போ அந்த ரீஃபண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டைம் லிமிட் எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டா என்னையில இருந்து கட்டமோ அன்னையில இருந்து 2 years. எங்க சொல்லுது? நோட்டிபிகேஷன் நம்பர் 35/2021ல சொல்லுது. இதுதான் வந்து அவுட்வர்டு சப்ளைல இருக்கிற எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இன்னும்